இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to talk about motion on a charged particle kept in a uniform electric field. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா அது என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அது என்ன மோஷனில் போகும், அதாவது ட்ராஜெக்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, the path of the particle is called as trajectory. அந்த பாத் எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இப்போ பாருங்கப்பா, நம்மளுக்கு ஏற்கனவே என்ன கான்செப்ட் தெரியும். ஸோ திஸ் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இது சம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போய் வைக்கிறேன். ஓகே, சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் சார்ஜ் வந்து க்யூன்னு இருக்குன்னு வைங்க. ஓகே, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கு மாஸும் இருக்கலாம் இல்லையா, மேபி சம் மாஸ் எம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் என்ன ஃபீல்டில் வச்சுருக்கேன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல கேபிட்டல் இ இஸ் பீன் ப்ரெசென்ட். ஸோ இப்போ இது மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே படிச்சிருக்கோம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டர். அதாவது இந்த கியூன்ற சார்ஜ் பார்ட்டிக்கலை ஈன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் வாட், எஃப் வெக்டர். இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. இப்போ நம்ம என்ன இதில் வீடியோவில் பேசிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி என்ன. ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். வெலாசிட்டி என்ன, ஓகே, வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மொமெண்டம் என்னவாக இருக்கும் அப்படின்றத we are going to learn. அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி கேஇ. அதுக்கப்புறம் பாத் ஆஃப் த ட்ராஜெக்ட்ரி, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் இந்த இடத்துல விடும்போது இதோட பாத் வந்து இட் இஸ் டிஸ்கிரைப்டு பை அன் XY பாயிண்ட். அந்த XY பாயிண்ட்டோட XY பாயிண்ட்லாம் சேர்ந்து என்ன வரும், ஒரு கர்வ் வரும் இல்லையா. ஸோ ஒரு இட் கேன் பி அ பேரபோலா, இட் கேன் பி அ ஸ்ட்ரைட் லைன். இந்த பார்ட்டிக்கலோட பாத் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம், வி டோன்ட் நோ. அந்த இதுக்கு பேர் தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. மேபி இட் கேன் பி அ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஆர் இட் கேன் பி அ பேரபோலா, இட் கேன் பி அ சர்க்குலர், வி டோன்ட் நோ. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரிக்கு பேர் என்னது, YX ஈக்குவேஷன். நம்ம ஒரு YX ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம்னா அது பேர் தான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், we are going to answer in this video. Okay, right pa. So let's continue the discussion. சரி, இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம பேசிக்காக ஆன்சர் பண்ணணும். ஸோ 1 by 1 போகலாம். ஓகே, ஸோ கவனிங்க. See, in the charge particle, see this is a charge particle, maybe it can have a velocity or it can be at rest. Initially வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், initial velocity வந்து u, initial velocity வந்து u. Okay, so what is the velocity at time t அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. சரி, இப்போ நல்லா கவனிங்க. F is equal to q into e வெக்டாரா. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லா ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா படி நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன ஜென்ரலாக ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம் என்ன வரும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். திஸ் இஸ் கிவன் பை நியூட்டன்ஸ் லா, கரெக்டாக. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், நான் கம்பேர் பண்ணலாம். அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஐ கேன் ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ QE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஏ வெக்டார். இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ கண்டுபிடிக்கலாமா, QE வெக்டார் டிவைடட் பை M. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சலரேஷன். இப்போ இது வந்து என்ன ஃபீல்டில் நம்ம வச்சுருக்கோம், நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் கூட இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் நம்மளுக்கு 99% யூனிஃபார்ம் ஃபீல்டில் தான் கொடுப்பான் 11th 12th லெவலில். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆக்சலரேஷன் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங், QE வெக்டார் டிவைடட் பை M. எம்ன்றது என்னது, சார்ஜ் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல், Qன்றது சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிக்கல், சார்ஜ் பார்ட்டிக்கல், ஈன்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட், க்யூவும் கான்ஸ்டன்ட், எம்மும் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பேசிக்காக நம்மளோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் உள்ள ஒரு சிச்சுவேஷன் இஸ் பீன் வி ஆர் அரைட். ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக நம்மளால் என்னென்ன ஈக்குவேஷன்ஸாக யூஸ் பண்ண முடியும், பேசிக்கலி
v vector is equal to u vector plus at. கரெக்டாக வேறு என்ன ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்? டோட்டலாக 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன எழுதலாம்? r vector is equal to r naught plus this is the initial position vector. Okay, time t equal to 0 அப்போ initial velocity half at t square. ஸோ இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? v square is equal to u square plus 2a dot product of r vector minus r naught vector. இந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன வேணும்னு சொன்னேன் நான். we are interested to find the velocity, momentum, kinetic energy, trajectory of the particle. Okay, right. இப்போ velocity, now this is the initial velocity. Now what is the velocity at time t? This is the expression. ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்சலரேஷன் கிடச்சிருக்கு? நம்மளுக்கு u வெக்டார் ப்ளஸ் a வெக்டார். a வெக்டார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? QE vector divided by m into t. So இதுதான் velocity at time t. புரியுதா? This is the velocity at time t. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆக்சலரேஷன் நம்மளுக்கு வந்து இதுதான் velocity at time t. ஸோ இது எல்லாமே புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will go into particular problem. ஓகே, பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளமுக்கு போயிடலாம். ஸோ see, இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸுக்கு we are going into the problem. மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்து போய் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அ ஃபோர்ஸ் ஆஃப் F is equal to QE. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பை டெஃபினேஷன் ஆஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் is equal to m into a vector. I am finding it is an யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக ஆட்டோமேட்டிக்கலாக இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பொசிஷன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும்னா r நாட் வெக்டார் எனக்கு தெரிஞ்சு u வெக்டார் half a வெக்டார் t ஸ்கொயர் இதெல்லாம் தெரிஞ்சாலும் டேரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் கேஸஸை டார்கெட் பண்ண போகிறோம். எது மாதிரி கேஸஸ் உங்களுக்கு கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ரைட். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கலை வந்து என்ன வெலாசிட்டி கெயின் பண்ணியிருக்கு? சரி, நம்ம படிக்க போகிற கேஸ் என்னென்னா, அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் அட், அதாவது we are going to study a charge particle Q. A charge particle Q is at rest at time t equal to 0. அப்போ பார்ட்டிக்கல் என்னவா இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கேஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெலாசிட்டி, மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து இனிஷியலாக எங்கே இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இங்கே தான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமும் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இனிஷியலாக என்னோடய ஆப்ஜெக்ட் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு குயிக்காக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் 11th படிக்கல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, சில சின்ன பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லிட முடியும். பட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றது பெட்டர். ஏன்னா 11th வந்து 12th ஸ்டாண்டர்டில் அது டெஃபினட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் இந்த 3 ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டர். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ சார்ஜ் பார்ட்டிகல் Q is at rest at time t equal to 0. சரி, இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்னென்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ட்ராஜெக்ட்ரி இதெல்லாமே கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இனிஷியலாக பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட், சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட்டு. இது என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம். ரைட் சைடில் எக்ஸ், மேலே பார்த்து ஒய். ஸோ கேன் ஐ ரைட் வாட் இஸ் திஸ் இ வெக்டர்? இ வெக்டர் எனக்கு எப்படி வருது?
மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். நான் வெக்டார் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணி எழுதியிருக்கேன். ஐ டைரக்ஷனில் தானே இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் பார்த்து தான் இருக்குது. சரி, இப்போ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்? இதை வந்து நான் இதோட ஈக்குவேட் பண்ணலாம். F is equal to ma வெக்டார். அப்படி ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? m a வெக்டார் is equal to q into e வெக்டார். ஸோ m கீழே கொண்டு வாங்க. அப்போ a வெக்டார் என்ன வரும் எனக்கு? qe வெக்டார் டிவைடட் பை m. இப்போ e வெக்டார்ன்றது ஏற்கனவே என்னது நம்மளுக்கு? q e I கேப் டிவைடட் பை m. ஸோ ஆக்சலரேஷன் எனக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு qe பை m இன்ட்டு I கேப். ஸோ என்னோடய ஆக்சலரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ் qe டிவைடட் பை m I கேப்புன்னு இருக்குது. இப்போ சார்ஜ் வந்து என்னோடய சார்ஜ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பொறுத்து ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ரைட்டாக லெஃப்டான்னு இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுன்னா அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணும்? டுவர்ட்ஸ் ரைட். ஏன்னா ப்ளஸ் க்யூன்னு வரும். ப்ளஸ் க்யூனா இட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். இதே எனக்கு வந்து க்யூ வந்து மைனஸாக வந்துச்சுன்னா இட் வில் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? இயர் ப்ளஸ் க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இயர் சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு. நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்னோட ஆக்சலரேஷன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இப்போ v is equal to இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. வெலாசிட்டி என்னது? u வெக்டார் ப்ளஸ் at a வெக்டார் t. இதில் நம்மளுக்கு uன்றது என்னது? u வெக்டார் வந்து 0. ஸோ வெலாசிட்டி அட் டைம் t என்ன வரும் நம்மளுக்கு? q e வெக்டார் t டிவைடட் பை m. இங்கே நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? q t e I கேப்பா. சார்ஜ் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் 1. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஸோ வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் ரைட். கரெக்டாப்பா? திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் t. வெலாசிட்டி அட் டைம் t. புரியுதா? எனி டவுட்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டு நோட். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் டைம் t. இப்போ எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். half mv ஸ்கொயர். இப்போ vன்றது இங்கே என்னது? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடு ஸ்கொயர் யூ நீட் சப்ஸ்டியூட். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்றது இங்கே என்னது? v வெக்டார் இஸ் மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன். this is magnitude and this is direction. So magnitude என்னது நம்மளுக்கு? QET. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஒரு half m q ஸ்கொயர் e ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் அவர் வாட்? கைனடிக் எனர்ஜி. ஸோ இதை ரீரைட் பண்ணி எழுதுனா ஃபைனலாக எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? q ஸ்கொயர். திஸ் இஸ் அவர் கைனடிக் எனர்ஜி. இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் அவர் கைனடிக் எனர்ஜி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட். இப்போ அடுத்து என்னென்னா, எனக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டேன். மொமெண்டம் என்ன வரும்? மொமெண்டம் என்ன வரும்? மொமெண்டம் இங்கே எழுதலாமா? வாட் இஸ் மொமெண்டம்? அதாவது p வெக்டார் இஸ் மொமெண்டம் இஸ் நத்திங் பட் வாட்? மாஸ் இன்டூ வெலாசிட்டி இஸ் கால்ட் அஸ் வாட்? மொமெண்டம். அதாவது லீனியர் மொமெண்டம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? m v வெக்டார் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? திஸ் இஸ் த மொமெண்டம். எனி டவுட்? நம்மளுக்கு டவுட் இல்லை. ஓகே, இங்கே எல்லாமே நான் ஐ கேப் ஜே கேப் ஃபார்மில் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒன் டைமென்ஷனல், இது ஒன் டைமென்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. ஏன்னா ஃபோர்ஸ் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன் டைமென்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் அஸ்யூம் as வாட்? ஓகே, assume it as like I componentsலாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா you can have only what? அந்த ஐ கேப்லாம் இருக்காது, ஒன் டைமென்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. கரெக்டாக? ஸோ பட் எனிவே நான் கேப் ஐ கேப் ஜே கேப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் வாட்? எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப். இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பேசிக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம், யூனிஃபார்ம் ஆக்சிலேட்டர் மோஷன் எப்படி படிக்கிறதுன்னு.
அதை பார்த்துட்டிங்கன்னா it will be better. So xi cap plus yj cap. என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஐ நீட் டு ஃபைண்ட். வாட் we need to find? ஆர் வெக்டார்ன்றது பொசிஷன் வெக்டார். இது ஆரிஜின்லேருந்து பார்ட்டிகளோட பொசிஷனை சொல்லணும் கண்டினியூஸாக. இது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi cap plus yj cap. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஒய், இந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் புரியுதா? ஒய்க்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த எக்ஸுக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? x0 plus ut plus half, இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, பேசிக்கில் படிச்சிருந்தோம். இப்போ நம்மளுக்கு இதில் என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் ஜீரோன்னு பார்க்கலாம். சி ஆக்சலரேஷன் இஸ் ஒன்லி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஏஒய் வந்து இங்கே என்னது நம்மளுக்கு 0. பார்ட்டிக்கல் இனிஷியலாக ஆரிஜினில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ x0 0, y0 0. வேறு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் 0? இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது. ஸோ ux is 0, uy is 0. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் 0னால எக்ஸோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? ஆக்சலரேஷன் மட்டும் இருந்துச்சு. ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் இருந்துச்சு. வாட் இஸ் ஆக்சலரேஷன்? இப்போ வாட் இஸ் அவர் ஆக்சலரேஷன்? யா, இதில் இப்படி எழுதியிருக்கேனா, இதில் வந்து ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னது? எக்ஸ் காம்பனண்ட். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து என்னது? ஏஎக்ஸ். ஐ கேப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏஎக்ஸ் QE/m. பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு வெக்டாரை வந்து ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட்டாக எழுத முடியும். இதில் வந்து ஒய் காம்பனண்ட் கிடையாது. இந்த டேர்ம் வந்து 0. ஏன்னா இந்த சைடு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் ஐ காம்பனண்ட் தான் இருக்குது, ஜே காம்பனண்ட் இல்லை. ஸோ ஏஒய் நீட் டு பி ஈக்குவல் டு what? ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால தான் இங்கேயும் ஏஒய் 0ன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகே ரைட். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வருது? இந்த ரெண்டு டேர்ம் 0, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ half QE/m, QE/m into t square. So this is our expression. கரெக்டா? இதே மாதிரி ஒய்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? இது 0, இது 0, இது 0, எல்லாமே என்னது நம்மளுக்கு 0. கரெக்டா? ஸோ பேசிக்கலாக சார்ஜ் பார்ட்டிகளோட எக்ஸ்பிரஷன் என்னது நம்மளுக்கு? ஒய் கம்ப்ளீட்டாக 0 இல்லையா? சரி, இங்கே நான் ஆப்ஜெக்ட் விட்டேன்னா கம்ப்ளீட்டாக இது என்ன டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது? இட் என்டையர்லி மூவிங் அலாங் த வாட் டைரெக்ஷன்? எக்ஸ் ஆக்சிஸில் தான் போகுது. ஸோ நம்மளுக்கு டவுட்டே இல்லாமல் அந்த எக்ஸு ஒய்க்கான ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒய் 0 இங்கே கம்ப்ளீட்டாக. ஸோ ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi cap plus 0j cap. xi cap plus 0j cap. So position vector is only along x axis. xi cap மட்டும் தான் இருக்குது. ஓகே குட். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ராஜெக்டரி ஃபைன் எல்லாமே பண்ணியாச்சு. ரைட். ஓகே, ஒன் பை ஒன் அடுத்தடுத்து போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆரிஜினில் வச்சோம். we have trying to find what? acceleration which is uniform acceleration-னால நான் என்ன பண்ணுறேன், இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னேன். அதில் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் இது 2. ஸோ அதிலேருந்து எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கிறேன். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒய் 0னால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் எனிவே எக்ஸோட வேல்யூ நம்ம தெரியுது. ஆர் வெக்டார் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் திஸ் பார்ட்டிகல் ஃப்ரம் t = 0லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணுற அந்த பொசிஷன் வெக்டார். ஸோ வெலாசிட்டி we have found, கைனடிக் எனர்ஜி, மொமெண்டம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன தேவையோ we have found. ஓகே சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை we are going to learn. கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும்? கைனடிக் எனர்ஜிக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும்? 12 mv² தெரியுமா? வேறு என்ன ஃபார்முலா தெரியும்? இது வந்து ஒரு போனஸ் டாபிக் மாதிரி. போனஸ் டாபிக்ன்றதோட இந்த இடத்துல இது ரொம்ப தேவைப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, இது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிப்பீங்க லேட்டர் ஆன் 12th. அதுலேயும் இதே இப்போ நம்ம படிக்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். சரி, இப்போ
kinetic energy for a charged particle. எப்படிலாம் எழுதலாம்? இப்போ சார்ஜ் பார்ட்டிக்கலுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கும்? Q இருக்குமா? அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்குன்னு ஒரு மாஸ் வில் பி ப்ரெசென்ட். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், சார்ஜ் பார்ட்டிக்கல். இப்போ கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது? half mv², where v is the speed, magnitude of velocity. magnitude of velocity தான் v, அதோட ஸ்கொயர். கரெக்டா? இப்போ மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணால் எனக்கு என்ன வரும்? m² டிவைடட் பை m இன்ட்டு v² வருமா? இதை நான் எப்படி எழுதலாம்? mv² டிவைடட் பை m. கரெக்டா? ஸோ பேசிக்கலி ஐ கேன் ரைட் இட் as what? p² by 2m. p ஏன்னா mass into velocity is what? momentum square. அதாவது magnitude of momentum ஓட ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை மாஸ். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நான் கைனட்டிக் எனர்ஜியை இப்போ எப்படி எழுதியிருக்கேன்? கைனட்டிக் எனர்ஜியை ஐ ஹவ் ரிட்டன் as what? mv² எழுதலாம். வேறு எப்படி எழுதலாம்? p², that is magnitude of momentum divided by 2m இப்படின்னு எழுதலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூட நீங்கள் சொல்லலாம். சரி, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பிளேட். கைனட்டிக் எனர்ஜி இன்னொரு விதமாகவும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட். இதுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா v+. ஓகே, இது வந்து தேர் இஸ் another plate is there which is v-. இது பாசிட்டிவ் பிளேட்டு, இந்த பிளேட்டுக்கு v+, இதுக்கு v-. இது பாசிட்டிவ் பிளேட்டு, இது நெகட்டிவ் பிளேட். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 2 பிளேட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் என்ன ஜென்ரேட் ஆகிருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஜென்ரேட்டட். கரெக்டாக? ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு என்ன இருக்கும்? வில் பி கிரியேட்டட். யூனிஃபார்ம் ஃபீல்டு வில் பி கிரியேட்டட். இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் Q. எங்கே வச்சுருக்கேன்? ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் Q ஆஃப் மாஸ் m kept at rest at the positive plate. பாசிட்டிவ் பிளேட்டில் நான் வைக்கிறேன். என்ன நடக்கும்? What will happen? என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து எந்த ஃபீல்டில் வச்சுருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கோமா? ஸோ அப்போது இது மேலே என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், which is equal to q into E வெக்டர். கரெக்டாக இல்லையா? அப்போது பேசிக்காக வந்து இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க டைரெக்ஷனில் தான் என்ன ஆகும்? ஆக்சிலரேட் ஆகும். அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் பாயிண்ட். அதாவது ஃப்ரம் இயர் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளோ அதாவது பேசிக்காக அது எங்கே வரும்? இந்த இடத்துக்கு வருமா? இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். புரியுதா? அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி வரும். யூ நீட் டு ஃபைண்ட் இங்கே ரெஸ்ட்லேருந்து இங்கே வரும்போது வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? கொஷின் புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா யூ ஹேவ்? What ideas we are having? See, அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்னா ஒர்க் எனர்ஜி தியரம் நம்ம படிச்சிருப்போம். சரி, ஃபைனலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு v plus minus v minus அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். k is equal to q into v plus minus v minus. இந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, half mv² p² by 2m. அதே மாதிரி I can write it as kinetic energy is equal to charge
into the potential difference V plus minus V minus அதாவது Q into del V ன்னு எழுத போகிறோம். இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், அதுதான் பாயிண்ட். சரி, இதை எப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுது? ஹவு டு ப்ரூவ்? நீங்கள் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். லெட்ஸ் குயிக்காக நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, நான் இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம் படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒர்க் டன், இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ இனிஷியலாக என்ன கைனடிக் எனர்ஜி? அது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியலாக என்ன கைனடிக் எனர்ஜி? ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன கைனடிக் எனர்ஜி இருக்குது? இங்கேருந்து இந்த பிளேட்டை ரீச் பண்ணும்போது இட் வில் ஹேவ் அ எனர்ஜி ஆஃப் half mv². இப்போ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால இதை நான் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் டெல் யூன்னு எழுதலாமா? ஒர்க் டன் பை மைனஸ் டெல் யூ அப்படின்னு எழுதலாம். அதாவது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு சார்ஜு ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியலில் வச்சா எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணும்? Q0 Q இன்ட்டு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் Q இன்ட்டு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் தட் பிளேஸ். இது இப்படி எழுதலாமா? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு சார்ஜை கொண்டு போய் ஒரு பொட்டன்ஷியலை வச்சா இட் வில் கெயின் த எனர்ஜி ஆஃப் QVன்னு. சரி, அதுபடி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? இப்போ ஃபைனல் வந்து V மைனஸு, இனிஷியல் இஸ் V ப்ளஸ். இது உள்ளே கொண்டு போகிறேன், எனக்கு என்ன கிடைக்குது? இஸ் ஈக்குவல் டு half mv² கிடைக்குதா? இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஹவு மச் கைனடிக் எனர்ஜி த பார்ட்டிகல் ஆஃப் கெயின்ட். ஃபைனலாக எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கெயின் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ del V. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கேயும் எழுதியிருக்கேன்னா Q del V. ஸோ பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் சொல்கிற மாதிரி இதை எழுதிக்கோங்க. சார்ஜ் பார்ட்டிக்கல் accelerated between a potential difference of del V. A charge particle of Q accelerated by a potential difference of del V gains an energy of Q into del V அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கோங்க. kinetic energy of a charge particle accelerated between potential difference of del V will gain energy of what? Q into del V. அதாவது கைனடிக் எனர்ஜி என்னவாக இருக்கும் ஒரு சார்ஜ் பார்ட்டிகளுக்கு when it is accelerated by a potential. இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? நம்ம இனிஷியலாக சார்ஜ் பார்ட்டிகல் அட் ரெஸ்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்டில் விட்டோன்னா அது அப்படி இன் ஜென்ரல் கேஸ் அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸில் வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் del Vன்னு கொடுத்துருவான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் கைனடிக் எனர்ஜி கெயின்டு பை த பார்ட்டிகல் இஸ் Q into del V அப்படின்றது. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? half mv² is equal to Q del V. ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி இயர்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2Q del V divided by m. ஸோ எவ்வளோ வெலாசிட்டி கெயின் பண்ணியிருக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடுவில் ஆக்சிலேட் பண்ணால்? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், திஸ் இஸ் த வெலாசிட்டி கெயின். புரியுதாப்பா? ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் அடுத்து சில கேசஸ் பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான்? bullet mass 2 gram is moving with a speed of 10 meters per second. So bullet of mass 2 kg 2 gram is moving with a velocity of speed of what? 10 meters per second. If the bullet has a charge of what? Bullet or a charge வந்து 2 mu c, through what potential it to be accelerated starting from the rest to acquire the same speed. Question புரியுதா? ஸோ புல்லட்டை வந்து எவ்வளோ இருக்கான்? புல்லட்டோட மாஸ் வந்து 2 கிராம். கேஜியில் மாற்றினீங்கன்னா 2 into 10⁻³ kg. ஸோ திஸ் இஸ் த மாஸ். இப்போ மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் வாட்? 10 meters per second. ஸோ புல்லட் ஆஸ் அ சார்ஜ், புல்லட்டோட சார்ஜ் எவ்வளோ? கியூபின்னு போடுறேன். புல்லட்டோட சார்ஜ் வந்து 2 into 10⁻³
minus 6 coulomb. Through what potential difference it need to be accelerated from the rest? Restல இருந்து எவ்வளோ இதில் அது ஆக்சிலேட் ஆகணும், so that what? To acquire the same speed. So to acquire the same speed என்ன பண்ணணும், எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சிலேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கான். see நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட்டு, இது ஒரு நெகட்டிவ் பிளேட். திஸ் பிளேட் இஸ் ஹேவிங் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் V ப்ளஸ், இதுக்கு V மைனஸ். ஸோ இங்கே ஒரு சார்ஜை வந்து நான் ரெஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகே, இந்த சார்ஜ் நான் ரெஸ்ட்டில் வச்சேன்னா எந்த டேரெக்ஷனில் இது மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், இந்த டேரெக்ஷனில். ஸோ தட் திஸ் சார்ஜ் வில் மூவ் இன் திஸ் டேரெக்ஷன். ஓகே, இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் கெயின்ஸ் அ ஸ்பீட் ஆஃப் V. இப்போ என்ன கேட்குறான், இந்த வெலாசிட்டி 10 meters per second அது கெயின் பண்ணணும்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் அது ஆக்சிலரேட் ஆகணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². This kinetic energy is gained when the charge is accelerated by a potential difference of del V. So இந்த சார்ஜை இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சோன்னா, ரெஸ்ட்டில் வச்சோன்னா, it gains a kinetic energy of half mv² இல்லையா. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 2 × 10⁻³ வெலாசிட்டிஸ் வந்து 10². சார்ஜ் வந்து சார்ஜை கீழே கொண்டு வந்தோன்னா 2 × 10⁻⁶ del V. So what answer we will get? So 10⁻⁻1 divided by 2 × 10⁻⁶ del V. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we are getting 5 × 10⁴ volt. So this is the answer we got. இதை கிலோ வாட்டில் எழுதணுன்னா என்ன பண்ணணும், கிலோ வாட்டில் எழுதணும்னா 5 × 10⁻³ அதாவது எப்படி எழுதணும், 50 kV அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் we have seen. ரைட், இப்போ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். பால், ஓகே, பால் ஆஃப் மாஸ் m having a charge q is released from rest in a region where the horizontal electric field exists. A ball of mass வந்து m having a charge q is released from what? Is released from rest in a region having horizontal electric field. Find the resultant force acting on the ball. Find the trajectory followed by the ball அப்படின்னு கேட்குறான். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. தென் யூ, ஸோ பாலோட மாஸ் என்னது, ஆஸ் மாஸ் m ஹேவிங் எ சார்ஜ் q. சார்ஜ் எவ்வளோ இருக்குது இந்த பாலுக்கு, q சார்ஜ் இஸ் தேர். released from rest. இனிஷியலி வெலாசிட்டி என்னது, 0 at time. இனிஷியலி மீன்ஸ் டைம் t = 0, அப்போ வெலாசிட்டி வந்து 0. ரெஸ்ட்டில் விடுறேன். where a horizontal electric field is present. Horizontal ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த ட்ராஜெக்டரி ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். சி ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, ஹாரிசான்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நம்ம அதை என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், வெறும் ஹாரிசான்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அதை என்ன அசியூம் பண்ணிக்கலாம், அது ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கலாம்ல. we can assume that. ஓகே, ஸோ அவன் கொடுக்கல, ஸோ நம்ம வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கலாம் அப்படி. ஓகே, ரைட். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது என்னோடய ஆரிஜின் எடுத்துக்குவா. இனிஷியலாக வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் மை எக்ஸ், திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோடய ஒய் ஆக்சிஸ். இனிஷியலாக எங்கே இருக்குது, பார்ட்டிக்கல் வந்து ஆரிஜினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பால். இப்போ நல்லா கவனிங்க, சார்ஜ் பார்ட்டிக்கல் இந்த சைட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக என்ன ஃபோர்ஸ் இது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்றத we need to first see. இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். they are asking what is the net resultant force acting on the ball. see பால் மேலே வந்து பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கா. ஸோ vertically downward mg will be present. கரெக்டாக, vertically downward mg will be present. ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் நத்திங் பட் அ வெயிட். ஓகே, ஸோ வெயிட் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது,
இப்போ இது வந்து பாசிட்டிவ் y, இது பாசிட்டிவ் x. ஸோ நான் என்ன பண்ணணும், மைனஸ் mg j cap. This is a weight that is acting vertically downward. Towards right பார்த்து நம்மளுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது? Towards right பார்த்து q into e vector. E என்ன டைரக்ஷனில் இருக்குது? I cap டைரக்ஷனில் இருக்குது. E into magnitude into direction I cap டைரக்ஷனில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ வாட் இஸ் த நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது சம்மேஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸ் தான் இங்கே, ரெண்டு ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகுது. ஒன்று FE வெக்டர், இன்னொன்று வந்து W வெக்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? QE I cap மைனஸ் MG J cap. கரெக்டாக? இப்போ மேக்னிடியூடு கேட்குறான்னு வைங்க. வாட் இஸ் த நெட் மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? மேக்னிடியூடு கேட்டால் அப்படின்னா we can say what? QE whole square அப்புறம் மைனஸ் MG whole square. ஏன்னா காம்பனன்ட்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா I need to do this one. So this is what? Right. So this is the expression we got. இப்போ இது வந்து என்னது? நெட் ஃபோர்ஸ் என்னது? This is my net force. According to Newton's law நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துச்சு. வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ்னா we can say this is our answer. மேக்னிடியூடு கேட்டானா we can say magnitude. இப்போ அக்கார்டிங் டு Newton's law net external force is equal to mass into acceleration. ஸோ இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு? QE I cap plus minus MG J cap. So this is my what? என்னோட நெட் ஃபோர்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இந்த எம்மை நான் இங்கே கீழே கொண்டு வந்தேன்னா என்ன பண்ணலாம்? எம்மை கீழே கொண்டு வந்தேன்னா QE டிவைடட் பை M I capனு எழுதலாமா? இந்த எம்மை இந்த சைடு கொண்டு வந்தேன்னா G J capனு வரும். ஏன்னா MM கேன்சல் ஆகிடும். கரெக்டாப்பா? திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஐ காட். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியலாக ரெஸ்ட்டில் கொண்டு வந்தானே வச்சேன். இனிஷியலி வெலாசிட்டி வந்து 0 ரெஸ்ட்டு. சரி, இப்போ ஆக்சலரேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? QE by M I cap minus G J cap. சரி, இது வந்து என்னென்னா இதுவும் கான்ஸ்டன்ட் காம்பனண்ட்டு, இதுவும் மைனஸ் ஜியும் கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லலாமா? ஜென்ரலாக ஆக்சலரேஷன்றது ஒரு வெக்டார் இல்லையா? அதை நம்ம எப்படி எழுதலாம்? AX I cap plus AY J capஆக காம்பனன்ஸாக எழுத முடியும். நம்மளுக்கு தெரியும் இது இல்லையா? காம்பனன்ஸாக எழுதியிருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கரெக்டாக? இப்போ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன்னா என்ன சொல்லுவீங்க? இதையும் கம்பேர் பண்ணுங்கள். யூ நீட் டு கம்பேர் தீஸ் டூ. AX இருக்க இடத்துல இங்கே யார் இருக்கா? QE by M. AY இருக்க இடத்துல யார் இருக்கா? மைனஸ் G. புரியுதா? எனி டவுட்? ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் அதோட காம்பனன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு பேசிக்காக இப்போ என்னோட ஏம் என்னது? அந்த ரெண்டாவது கொஸ்டினில் ட்ராஜெக்ட்ரி ஃபாலோட் பை த பால் கண்டுபிடிக்கணும். ட்ராஜெக்ட்ரின்றது என்னது? YX ஈக்குவேஷன் சொன்னா. ஸோ YX ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்லேயே நான் இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அகெயின் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த பேசிக் வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இன்னும் பெட்டராக புரியும். ரைட்டாப்பா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே என்னது? யூனிஃபார்ம்லி ஆக்சலரேஷன், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த பால், ஒய் காம்பனண்ட் ஆஃப் த பால். ஓகே, இதோட பொசிஷன் வெக்டார்ன்றது என்னது? XI cap ப்ளஸ் ஒய் ஜே கேப். ரைட். ஸோ இதில் வந்து எக்ஸ் நாட்டுன்றது என்னது? இனிஷியலாக எங்கே இருக்குது என்னோடய ஆப்ஜெக்ட்டு? இனிஷியலாக என்னோடய ஆப்ஜெக்ட் ஆரிஜினில் இருக்கனால X0 Y0 ரெண்டுமே என்ன வேல்யூ எடுக்கும்? அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. ஸோ இது 0, இது 0, இது 0, இது 0. AX என்னன்னு தெரியும், AY என்னன்னு தெரியும். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ்ன்றது என்னதுங்க? இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே 0. we are left with what? half QE by M T square. இப்போ Y is equal to half AY என்ன வரும்? minus G T square minus G by 2 T square. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதா? ஸோ திஸ் ஸோ எக்ஸுக்கு வந்து எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸுக்கு ஐ எம் கெட்டிங். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்னென்னா
இதை அதாவது இது எக்ஸுக்கான ஈக்குவேஷன், இது ஒய்க்கான ஈக்குவேஷன். இது நடுவில் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, ஐ திங்க் யா, அதில் வந்து ஒய் ஜீரோன்னு வந்துச்சு கரெக்டாக. ட்ராஜெக்ட்ரி பிகினிங்கில் ஒரு இதில் ஒய் ஜீரோன்னு வந்துச்சு பாருங்கள். ஒய் எக்ஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல, டேரெக்டாக எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்னு சொல்லிட்டோம் பார்த்து, ட்ராஜெக்ட்ரி பாத். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், இங்கேருந்து டி ஸ்கொயரை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். இங்கே டி ஸ்கொயர் என்ன வருது, இப்படி வருதா? இந்த டி ஸ்கொயர் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ரைட்டா? ஸோ இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ யூ வில் ஹேவ் mx qe, கரெக்டாக? ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் we are getting. பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ y is equal to minus mg by qe into xன்னு வருது, கரெக்டாக? ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. இது ஆக்சுவலாக எதோட நான் கம்பேர் பண்ணிக்கலாம், இதுதான் என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி, ரைட்டா? ஸோ இதில் வந்து எக்ஸ் இருக்கா, இதில் ஒய் இருக்குது. இது பேசிக்காக நான் எதோட கம்பேர் பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனோட ஷேப் எப்படி வரும்ன்றது y is equal to minus xோட கம்பேர் பண்ணிக்கலாமா, ரைட்டா? mன்றது இங்கே ஸ்லோப்பு, நாட் த மாஸ், ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஸோ y is equal to minus mxன்றது என்னது, பேசிக்கலி இட்ஸ் லைக் அ, திஸ் இஸ் த பாத் ஆஃப் த ட்ராஜெக்ட்ரி. y is equal to minus kx, கரெக்டாப்பா? ஸோ திஸ் இஸ் த ட்ராஜெக்ட்ரி ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ இட்ஸ் a straight line path and it is downward sloped, negative sloped, ரைட்டா? ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்து உடனே நம்ம இன்னொரு ப்ராப்ளமையும் பார்த்துடலாம், which is another interesting problem. So a uniform electric field exists between two plates. A uniform electric field exists between two plates, one negative and other is positive. பிளேட்டோட லென்த் வந்து எல்லாம், செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்னதான், டி. செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்னது, டி. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்கான், இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஷின். ஓகே, an electron and a proton starts from the negative charge and positive, negative plate and positive plate respectively and go to the opposite plates. Which one of them wins the race? Okay, a uniform electric field exists between two plates, one positive and other one is negative. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டு பாசிட்டிவ்னு எடுத்துக்குவா, இன்னொரு பிளேட் என்னது, நெகட்டிவ். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஜென்ரேட்டட், கரெக்டாக? அந்த செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்னது, செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டி. லென்த் ஆஃப் த பிளேட் என்ன கொடுத்துருக்கான், எல்லுன்னு கொடுத்துருக்கான், புரியுதா? லென்த் ஆஃப் த பிளேட் இஸ் எல் and the distance between the plates is d. An electron and a proton starts from the, electron starts from where, negative charge, negative plate ன்னு கொடுத்துருக்கான். சரி, அதிலே கொடுத்துருக்கான் பாருங்கள். An electron and a proton start from the negative plate and the positive plate. ஸோ எலக்ட்ரான் இந்த பிளேட்டில் இருக்குது, திஸ் இஸ் அவர் எலக்ட்ரான், இட் இஸ் இந்த நெகட்டிவ் பிளேட். இது வந்து என்னது, நம்மளோட ப்ரோட்டான். ப்ரோட்டான் இட் இஸ் இந்த பாசிட்டிவ் பிளேட், கரெக்டாக? இது எலக்ட்ரான் நம்மளுக்கு, அண்ட் திஸ் இஸ் அவர் ப்ரோட்டான். ஸோ அண்ட் கோ டு த ரெஸ்பெக்டிவ் ஆப்போசிட் பிளேட்ஸ், விச் ஒன் ஆஃப் தம் வின்ஸ் த ரேஸ். அதாவது இங்கே ப்ரோட்டான் இருக்கான், இங்கே எலக்ட்ரான் இருக்கான். இப்போ இது மேலே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டில் லெஃப்ட் டு ரைட் இருக்கு இல்லையா, அதே டைரெக்ஷனில் தான் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜ்னால மைனஸ் சி இல்லையா, எலக்ட்ரானோட ஃபோர்ஸு மைனஸ்னால ஆப்போசிட் டைரெக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் மைனஸ் இருக்கனால ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரான் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, இது ப்ரோட்டான் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஓகே, பட் ப்ரோட்டான் மேலே என்ன டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது, எலக்ட்ரானுக்கு மைனஸ் சி, ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜ், ப்ளஸ் சி. மேக்னிடியூட் ரெண்டு பேருக்குமே என்னது, மேக்னிடியூட் ரெண்டு பேருக்கு சேமாக டிஃப்ரெண்ட்டாக, இஇஇஇ
இது மைனஸ் இருக்குது. பட் மேக்னிடியூடை நான் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். தென் வாட் வில் பி த ஆக்சலரேஷன்? ரெண்டு பேரோட ஃபோர்ஸுமே சேம்பா. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா ஹூ வில் வின் த ரேஸ் ஃபஸ்ட். ஏன் அந்த வார்த்தை ஹூ வில் வின் த ரேஸ்ன்னு சொல்கிறான்னா, இது இந்த பிளேட் இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஆப்போசிட் பிளேட் இந்த சைடு வந்து சேரும். இந்த ப்ரோட்டான் வந்து என்ன ஆகும்? அந்த ஆப்போசிட் பிளேட்டுக்கு போகும். ஸோ யார் ஃபஸ்ட்டு போவா அப்படின்றதான் கொஸ்டின். அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு டைமில் இங்கேருந்து இங்கே போகும், ப்ரோட்டான் ஒரு டைமில் போகும். இதில் யார் வந்து சீக்கிரம் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. தே வில் வின் த ரேஸ். ஸோ என்னவாக இருக்கும்? எப்படி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ரெண்டு பேர் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக நல்லா கவனிங்க. ரெண்டு பேர் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. நான் ஃபார் எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். ஃபார் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? F இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூடை எடுத்துக்கிறேன். மேக்னிடியூடு என்னது? நெகட்டிவ் இருந்திருக்கு, பட் மேக்னிடியூட் போட்டால் ஈன்னு தான் வரும். இது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா the force acting on a particle is equal to mass into இங்கே வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இக்னோர் பண்ணுறோம். போன ப்ராப்ளமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சேர்த்துக்கிட்டோம். இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணலை. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ப்ராப்ளமில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இக்னோர் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க. போன ப்ராப்ளமில் அதை எடுத்துக்கிட்டோம். ஓகே ரைட்டா? அதை மட்டும் ஜஸ்டிஃபை த ஃபேக்ட். சரி, எப்போ எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம், போன ப்ராப்ளமும் சரி இதுவும். ஸோ ஜஸ்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எதை இக்னோர் பண்ணணும் எதுன்றதை நீங்கள் அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, இப்போ வந்து QE is here, mass into acceleration of what? Electron. Mass of electron, acceleration of electron. AE என்ன வருது? by ME. கரெக்டா? இப்போ இது வந்து எலக்ட்ரானுக்கு. ப்ரோட்டானுக்கு என்ன வரும்? ப்ரோட்டானுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் என்னதான் இருந்தாலும் சேமு. பட் வாட் இஸ் MP இன்ட்டு ஏபின்னு போடணும்ல. வாட் இஸ் AP? MP. கரெக்டா? இது ஆக்சலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான், திஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். இதில் யார் அதிகமாக இருப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு எலக்ட்ரானோட ஆக்சலரேஷன் இது, ப்ரோட்டானோட ஆக்சலரேஷன் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இது. இப்போ யார் ஷார்ட்டஸ்ட் டைமில் சீக்கிரமாக போவா? லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் வாட் ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு யாருக்கு அதிகம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதிகம். இதுக்கும் தான் இதுக்கும் தான், பட் டினாமினேட்டர் மட்டும்தான் வித்தியாசம். டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சா? டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சுன்னா இந்த டேர்ம் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போச்சுன்னா இந்த டேர்ம் ஏபின்ற டேர்ம் குறையும். ஸோ பேசிக்காக என்னென்னா டினாமினேட்டர் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு கம்மி ஆக்சலரேஷன். ஓகே, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் என்னது? (27 kg). மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது நம்மளுக்கு? 9.1 × 10⁻³ kg. இதில் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் தான் அதிகம். ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து அதிகம்னால ஆக்சலரேஷன் யாருக்கு கம்மியாக இருக்கும்? ப்ரோட்டானுக்கு கம்மியாக இருக்கும் தென் எலக்ட்ரான். ஏன்னா டினாமினேட்டர் வந்து MP வந்து அதிகம். சரி, எல்லாம் ஓகே, இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் டன். பட் எது வந்து ஃபாஸ்ட் இங்கேருந்து இங்கே இது ரீச் ஆகும்? இப்போ இது ரெண்டுமே யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனா? இதுக்கும் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன், இதுவும் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இது ரெண்டும் தனித்தனி ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது? நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹாரிசான்டல் டைரக்ஷனில் போகுதா? நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? ஓகேவா? வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன் எலக்ட்ரானுக்கு? இது வந்து எலக்ட்ரான் கேஸுக்கு நான் பண்ணுறேன். எலக்ட்ரானுக்கு இனிஷியலாக இங்கே தான் பொசிஷன் இருக்குது அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் ஆரிஜின்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0, ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம் எலக்ட்ரானை. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஃபார் எலக்ட்ரான்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்? எக்ஸு
எக்ஸ் வந்து டி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். திஸ் இஸ் த டி. இப்போ ரொம்ப அக்யூரேட்டாக போட்டால் நீங்கள் எப்படி ஒரு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் எப்படி பண்ணுவீங்களோ அதே தான் நானும் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ இனிஷியலாக பொசிஷன் என்னது, x0 is 0, இனிஷியலி வெலாசிட்டி இல்லை, அப்போ அது 0, ½ k ½ at ஸ்கொயரில் ஏன்றது இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது நான் பொசிஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் இங்கேருந்து இந்த இடத்துக்கு. ஓகே ரைட். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதை நான் -dன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை ½ -aeன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா, லெஃப்ட் சைட் பார்த்தானே இருக்குது ஏஇ, ஏன்னா ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இது எது கேன்சல் ஆகிடுது. ஸோ 2d/ae = t². சரி, இப்போ இதில் வந்து டீயோட வேல்யூ என்னது, √2d/ae. கரெக்டாக அதே மாதிரி எக்ஸாக்டாக இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து இது போகிறதுக்கு பண்ணணும் அப்படின்னா d = இங்கேயும் என்னது, இங்கே ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது y இது x நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வந்து ½ ap(t²). ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ வெறும் டைரெக்டாக வந்து இந்த d = ½ ap(t²) மட்டும் போடுறேன். இப்போ அதுதான் சொல்கிறேன், மோஷன் இன் 1 டைமென்ஷனல் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஸோ என்ன வரும், 2d/ap(t²). ஸோ t = என்ன வருது, √2d/ap. see once again இங்கே வந்து டைம் இஸ் டிபெண்டிங் ஆன் வாட் ஃபேக்டர், டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு √ae. அதாவது ஆக்சலரேஷன் அதிகமாக இருந்தால் டைம் என்ன ஆகும், கம்மியாக எடுக்கும். ஆக்சலரேஷன் அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாக எடுக்கும். இப்போ நம்மளுக்கு டைம் யார் கம்மி டைமில் இங்கேருந்து இங்கே போகிறாங்களோ அதுதான் நம்மளோட இது, யார் ஜெயிச்சதா கணக்கு இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணுறது, இங்கே யாருக்கு ஆக்சலரேஷன் அதிகம், ஏஇக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகம், ஏஇக்கு தான் ஆக்சலரேஷன் அதிகம் இல்லையா. ஸோ இது டின்னு எடுத்துக்கிறேன், இது டிபி. ஸோ ஆக்சலரேஷன் ஏஇக்கு தான் அதிகம் கம்பேர் டு ஏபி. ஸோ இது ஆக்சலேஷன் அதிகம்னால இருக்கிறதுலே டைம் யாருக்கு கம்மி, ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட் போகிறதுக்கு எலக்ட்ரானுக்கு தான் கம்மி. ஸோ எலக்ட்ரான் வில் வின் த ரேஸ். ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு போகிறதுக்கு வாட் எக்ஸ்பிரஷன் வி ஹேவ், t = √2d/a. ஆக்சுவலாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் பார்த்தோன்னே எக்ஸாம்லேயே டிரைவ் பண்ணலாம். இது எதுவும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு இல்லை, மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க, டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, ஈஸி தான் அது டிரைவ் பண்ணுறது. சரி, இதில் லாஸ்ட்டாக இன்னும் இதோட ஒரு சப்டிவிஷன் மட்டும் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். அண்ட் இதோட கண்டினியூஷன் தான், இதோட கண்டினியூஷன். அண்ட் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஸ்டார்ட்ஸ் மூவிங் parallel to the plate. எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் என்ன ஆகுதான், தே ஆர் மூவிங் parallel to the plate towards the other end from the midpoint of the separation of the plate at the one end of the plates. Which of the two will have greater deviation when they come out of the plate if they start with same what? If they start with same initial velocity, same initial kinetic energy and same initial momentum. Once again I will read the question. An electron and a proton starts moving. An electron and இந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணணும்பா. An electron and a proton starts moving parallel to the plates. Parallelனா என்ன அர்த்தம், along the length, பிளேட்டோட லென்த்துக்கு along டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். An electron and a proton start moving parallel to the plate towards the other end. அதாவது parallel to the plate தான் ட்ராவல் பண்ணுது, towards the other end, other endக்கு ட்ராவல் பண்ணுது. But from where? From the midpoint of the separation of the plate at one end of the plates. அதாவது இந்த ப்ராப்ளம் பேசிக்காக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, see இது வந்து ஒரு பிளேட்டு, let it be some positive plate. இது என்னது, இது நம்மளோட நெகட்டிவ் பிளேட். ஓகே, பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கும், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். இப்போ அதே பிளேட்டு தான், அதே ப்ராப்ளம் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்னது, டி தான். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளேட், லென்த் ஆஃப் த பிளேட் வந்து நம்மளுக்கு எல்.
இப்போ என்னென்னா, ஒன் செகண்ட் ஐ வில் ரீட் த கொஸ்டின். அந்த முக்கியமான பாயிண்ட். டுவர்ட்ஸ் த அதர் எண்ட் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செப்பரேஷன். எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த பிளேட்ஸ். ரெண்டு பிளேட்டோட செப்பரேஷன்ன்றது என்னது? டி தான். செப்பரேஷனோட மிட் பாயிண்ட்ன்றது இந்த இடம். இந்த இடத்துலேருந்து தேர் சார்ஜஸ் ஆர் கெட்டிங் ஸ்டார்டட் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செப்பரேஷன் ஆஃப் த பிளேட்ஸ் அட் த ஒன் எண்ட் ஆஃப் த பிளேட்ஸ். ஒரு பிளேட்ஸோட ஒரு எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா. விச் ஆஃப் த டூ வில் ஹாவ் கிரேட்டர் டீவியேஷன் வென் தே கம் அவுட் ஆஃப் த which of the two will have greater deviation when they come out of the plates if they start with same initial velocity, same initial kinetic energy, same initial momentum. Okay, see question la enna sollirukkan, an electron and a proton starts moving parallel. Initial ave starts moving in solita, starts moving. appo initial ave enna irukku? electronukum protonukum initial ave or velocity irundirukku. இது எலக்ட்ரானோட வெலாசிட்டி, இது புரோட்டானோட வெலாசிட்டி. இனிஷியலாக எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் என்ன இருக்குது? இனிஷியலாகவே சம் வெலாசிட்டிஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, இது வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. இனிஷியலாக நான் இந்த டைரெக்ஷனில் த்ரோ பண்ணியிருக்கேன். இனிஷியலாக இந்த எலக்ட்ரானிக் புரோட்டானையும் இந்த டைரெக்ஷனில் த்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகும்? இது வந்து லென்த்தாக இங்கே வந்து என்னென்னா, கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள், எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரானுக்கு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எஃப்இ. ப்ரோட்டானுக்கு வந்து ஃபீல்டோட டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். ஸோ இப்படி ஒரு இப்போ நல்லா கவனிங்க. இது பிளேட் அலாங் த லென்த்து மிட் பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்த என்னோடய ஆரிஜினாகவும் நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஒய். இங்கே வந்து த்ரோ பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோட்டான் இங்கே வரும்போது டைரெக்டாக அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டவுன்வர்டு பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இப்படியே வரும்போது அதோட பாத்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வெளியில் வரும்போது கொஞ்சம் டீவியேட் ஆகிடும். இந்த டீவியேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறான். இது நேராக அது அங்கே போயிருக்கணும், எக்ஸ்பெக்டடு. ஆனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறனால அது அப்படி இந்த பாத்தில் வந்துடும். எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரான் இப்படி தான் நம்ம த்ரோ பண்ணோம். மேலே பார்த்து ஃபோர்ஸ் ஆக்டர்னால அதோட பாத்து என்ன ஆகிடும்? பிளேட்டை விட்டு வெளில வரும்போது சம் ஹைட் டிஸ்டன்ஸ் என்ன ஆகிருக்கும்? டீவியேட் ஆகிருக்கும். அந்த டீவியேஷன் வந்து ஒரிஜினல் பாத்துலேருந்து ஒய்இ. இப்போ இது வந்து சென்டர் மிட் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒய்இ டிஸ்டன்ஸ் மேலே பார்த்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ப்ரோட்டான் வந்து ஒய்பி ஷிஃப்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். கொஞ்சம் திங்க் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க, இதை நான் போடுறேன் எப்படின்னு. சரி, இனிஷியலாக நான் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் என்ன பண்ணிக்கிறேன்? x0 0, y0 0. வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எலக்ட்ரானுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆக்சலரேஷனு மேலே பார்த்தா. ஸோ என்ன வரும்? இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் நம்மளுக்கு இங்கே ப்ராப்ளம் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒய் தான் ப்ராப்ளம். இல்லை, ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம். எனிவே, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அலாங் ஏஎக்ஸ்? ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரெக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது எலக்ட்ரானுக்கு? எம் இன்ட்டு ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரெக்ஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது, இந்த டைரெக்ஷனில் ஆக்சலேஷன் கிடையாது, வெறும் இந்த டைரெக்ஷனில் தான். ஸோ எலக்ட்ரானுக்கு மேலே பார்த்து என்ன இருக்குது? என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? ஸோ ஈன்னு போடுறேன். ஸோ வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? திஸ் இஸ் த ஆக்சலரேஷன். கரெக்டாக? எனி ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரெக்ஷனாக கேட்டிங்கன்னா 0. ஏன்னா ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன் எதுவுமே இல்லை எலக்ட்ரானுக்கு. அப்போ அதோட ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் 0. ஓகே, இதே வந்து ஃபார் ப்ரோட்டானுக்கு போட்டான்னா என்ன வரும்? எஃப்பி இஸ் ஈக்குவல் டு எம் ஏஒய். இது வந்து எலக்ட்ரான் இல்லையா, இது வந்து ப்ரோட்டான். ஸோ இங்கேயும் வந்து சேம் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட் ஏஒய் வில் பி டிபெண்டிங் ஆன் வாட்? இப்போ இங்கே ஆக்சலரேஷன் மேலே பார்த்துருந்துச்சு, பட் இங்கே ஆக்சலரேஷன் எதை பார்த்துருக்கு? சைன் கன்வென்ஷன் படி கீழே பார்த்துருக்கு, மைனஸ் போடணும், கீழே பார்த்துருக்கு. இதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன். எக்ஸ் ஆக்சஸில் ஏதாவது ஆக்சலரேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக ஐ நீட் டு ஃபைண்ட் ஒய், அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒய் என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது நான்? ஸோ எக்ஸ் நாட் வந்து 0, ஒய் நாட் இஸ் 0. இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூஎக்ஸ் வந்து யூ, எக்ஸ் டைரக்ஷனில் தான் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, பட் ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி இல்லை. ஸோ யூஒய் இஸ் 0. ஸோ அப்போ என்ன வரும்? யூடி ப்ளஸ் 0. கரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூடின்றது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து எலக்ட்ரானுக்கு. இப்போ எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்னது? யூஇன்னு நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இதுக்கு என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூபி இன்ட்டு டி அப்படின்னு வரும். செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ இதுக்கு என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் வந்து 0, ஒய் நாட் இஸ் 0. ஸோ இது 0வா? இது 0, இது 0. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கா? ஹாஃப். வாட் இஸ் ஏஒய்? டி ஸ்கொயர். கரெக்டா? இது வந்து என்னோட ஒய். அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0, இதுவும் 0, இது என்னது? ஹாஃப் எம்பி டி ஸ்கொயர். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஹாஃப் டி ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ கவனிங்க. ஸோ இது ஒய்யோட எக்ஸ்பிரஷன்ஸ். இது வந்து ப்ரோட்டான் கேஸில், இது எலக்ட்ரான் கேஸில். இங்கே ஒரு டி இருக்கா? இந்த டி எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். டி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் பை யூஇ ஸ்கொயர். அதே இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு half சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை யூபி ஸ்கொயர். கரெக்டாக? ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபைனலி we are left with what? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? ஃபார் எலக்ட்ரான் I got equation of trajectory as what? ஃபார் புரோட்டான் என்ன வந்திருக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ we are left with this one. இது எப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணோம். சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன்ஸ். இப்போ பார்ட்டிக்கல், இது என்னோட ஆரிஜின், ரெண்டு பேருக்குமே ஆரிஜின் இங்கே தான். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? இப்போ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், எக்ஸ் வந்து இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்? இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒய் என்ன வேல்யூ எடுத்திருக்கு? ஒய்இ எடுத்திருக்கு. புரியுதா? அதாவது எனக்கு இந்த டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல், ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? ஒய்இ ஃபார் எலக்ட்ரான். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? ஒய்பி. தட் இஸ் த டீவியேஷன். இப்போ இது ஆரிஜின்ப்பா, இங்கேருந்து டி டிஸ்டன்ஸ் எல் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கு. இங்கேருந்து இது நகர்ந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும்பா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒன்று வரும். மேக்னிடியூட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரானுக்கு, வெயிட் இது வந்து எலக்ட்ரானுக்கு, இது ப்ரோட்டானுக்கு. மேக்னிடியூட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா நெகட்டிவ் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து எவ்வளோ டீவியேஷன் ஆகிருக்குன்றதான் முக்கியம். அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது எனக்கு முக்கியம் கிடையாது. சரி, எனக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ எல்லை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வரும்? Yeah, we are left with this one. இது வந்து என்னது? ஹாஃப் மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். ரைட்டாப்பா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க.
இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டீவியேஷனில் யார் பெருசுன்னு சொல்லணும். 3 கேஸ் கொடுத்துருந்தான், சேம் வெலாசிட்டி சேம் மொமெண்டம், இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராப்ளம் பண்ணிடலாம். இதுக்கு ரேஷியோ எடுங்க, மாஸ் ஆஃப் அதாவது டீவியேஷன். இப்போ இதுதான் என்னது, ஒய் தான் என்னது, deviation of electron when x is equal to L. x is equal to L என்னது, அந்த சார்ஜ் பார்ட்டிகல் x is equal to L ரீச் பண்ணிடுச்சு. இது என்னது, இது deviation of proton when it reaches x is equal to L. இதோட ரெண்டுத்தோட ரேஷியோஸ் கண்டுபிடிங்க, என்ன வரும். இதுமே ஒரு டேர்ம் கிடைக்குதுப்பா, கரெக்டாக. எல் ஸ்கொயர் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நம்மளுக்கு இது லெஃப்ட் வித் இது தான். இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வரதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். சரி, இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தான். என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தான், இதை எரேஸ் பண்ணிடலாமா, இதில் எதுவும் டவுட் இருக்கா? இதில் எரேஸ் பண்ணிடுறேன். ஒரு கண்டிஷனை நம்ம எவாலுவேட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு சேம் வெலாசிட்டி, அதாவது டீவியேஷன் when UE is equal to UP, அதாவது எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் சேம் இனிஷியல் வெலாசிட்டியோட உள்ளே அனுப்புனா எதுக்கு அதிக டீவியேஷன்ஸ் வரும்னு கேட்குறான். ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஒரு ஃபேக்டரும் நம்மளுக்கு தெரியும், இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இங்கே கண்டுபிடிக்கலாம். இந்த ரேஷியோவில் ரெண்டுமே சேம் இல்லையா, ஸோ தே வில் கெட் கேன்சல். யூ ஹேவ் MP by ME அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும், MP by ME. இதில் யார் பெருசு, இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், MP by ME இஸ் கிரேட்டர் தென் 1. இந்த ME கீழே கொண்டு வாங்க, ME கீழே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும்ப்பா. இந்த ME அன்சைட் கொண்டு போனீங்கன்னா இது வந்துடும். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, MP by ME இஸ் கிரேட்டர் தென் 1, கரெக்டாக. பட் MP by MEன்றது என்னது, கரெக்டாக. இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ டீவியேஷன் யாருக்கு அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானோட டீவியேஷன் அதிகம் when compared to the proton when initial velocities are same, கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான், when the momentum is same, when kinetic energy is same. இங்கே எப்படி கைனடிக் எனர்ஜியை கொண்டு வர்றது, ரெண்டு பேரோட கைனடிக் எனர்ஜியை எப்படி கொண்டு வருது. கைனடிக் எனர்ஜி இங்கே என்னது நம்மளுக்கு, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் half ME UE ஸ்கொயர், கரெக்டாக. அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ரெண்டு பேருக்கும் சேம், இதுதான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ரைட்டா, இதுவும் இனிஷியலோட இது ரெண்டும் சேமாக இருக்கும்போது என்ன யாருக்கு டீவியேஷன் அதிகம்னு கேட்குறான். ஸோ இதில் நான் எப்படி கைனடிக் எனர்ஜியை கொண்டு வர்றது, இது இனிஷியல் கைனடிக் எனர்ஜியாக ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 பண்ணுங்களேன், என்ன வரும் நம்மளுக்கு, இப்படி ஒரு டேர்ம் வருமா. நான் ஒன்றும் பண்ணல, மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கைனடிக் எனர்ஜியுமே என்னது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்ததுபடி தே ஆர் சேம். இதுதான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், கைனடிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் இனிஷியலி தே ஆர் சேம்னு கொடுத்துருக்கான். ஸோ த 1, அப்போ UE is equal to UP, the deviation is same. புரியுதாப்பா, the deviations are same in this case. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், இனிஷியல் மொமெண்டம் உள்ள கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இனிஷியல் மொமெண்டம்னா என்னது, வாட் இஸ் மொமெண்டம், இனிஷியலாக என்ன மொமெண்டம் இருந்திருக்கு எலக்ட்ரானுக்கு, ME into UE. ப்ரோட்டானோட மொமெண்டம் என்னது, PPன்னு போட்டிருக்கேன். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டான் இனிஷியலாக, இங்கே இனிஷியல் அந்த கண்டிஷனில் எதுக்கு டீவியேஷன் அதிகம் வரும்னு கேட்குறான். இதுதானே நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. இதில் மல்டிப்ளை பை MP டிவைடட் பை MP. ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே, மல்டிப்ளை பை MP டிவைடட் பை MP. இப்போ என்ன ஒரு மல்டிப்ளை பை MP பண்ணிட்டுனா இப்படி வருமா, மல்டிப்ளை பை MT டிவைடட் பை MP, இப்படி ஒரு டேர்ம் வருமா. அதே மாதிரி மல்டிப்ளை பை ME டிவைடட் பை ME பண்ணால் I'll get this term.
பா இந்த ஃபார்முலாவை இப்படி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். மல்டிப்ளை பை எம்பி டிவைடட் பை எம்பி பண்ணியிருக்கேன். இங்கே மல்டிப்ளை பை எம்இ டிவைடட் பை எம்இ. இந்த நியூமரேட்டர் டேர்ம் வந்து மொமெண்டமா, இது ஃபுல்லாக மொமெண்டம், இதுவும் மொமெண்டம். இங்கே மொமெண்டம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? மொமெண்டம் சேம் கண்டிஷன், இனிஷியல் மொமெண்டம் சேம் கண்டிஷன். அப்போது இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆச்சுன்னா எம்இ பை எம்பின்னு வரும். இதில் யார் அதிகம்? இதில் எந்த ஃபேக்டர் அதிகம் நம்மளுக்கு? நம்மளுக்கு இது மாதிரி ஒரு இந்த ரிசல்ட்டை இங்கே எழுதுகிறேன். ஒய்இ பை ஒய்பி இஸ் ஈக்குவல் டு எம்இ பை எம்பின்னு வந்துருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? எம்இ பை எம்பி டிவைடட் பை இன்ட்டு ஒய்பி பை ஒய்இ. ஏற்கனவே எம்பி பை எம்இ என்னன்னு தெரியும்? கிரேட்டர் தென் 1. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஒய்பி பை ஒய்இ இஸ் கிரேட்டர் தென் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த கேஸில் டீவியேஷன் யாருக்கு அதிகமாக வருது? ஒய்பி ஹேவ் கிரேட்டர் டீவியேஷன், புரோட்டான் ஹேவ் கிரேட்டர் டீவியேஷன் தென் எலக்ட்ரான். ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து டிஃபிகல்ட்டாக பார்க்காதீங்க. 1 செகண்ட் புரியலன்னா போட்டு பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் கெட். ஓகே, ஸோ இதோட நம்மளோட மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் முடியுதுப்பா. ஓகே, ரைட். ஓகே, குட். வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், டயலெக்ட்ரிக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். கண்டக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீன்ஸ் வாட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் மீன்ஸ் வாட்? சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம கண்டக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சில ப்ராப்பர்ட்டிஸ் கண்டக்டர்ஸ் பற்றி பேசிக்காக தெரியும். அதிலேருந்து என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, தேர் எனி லைக் சர்ப்ரைஸ், உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வில் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து கண்டக்டர்ஸ் தெரியும், கரெக்டாக? ஸோ கண்டக்டர்ஸ், தே ஆர் மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் சார்ஜஸ் கேன் ஈஸிலி ஃப்ளோ. ஸோ கண்டக்டர்ஸ் வழியாக சார்ஜஸால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஃப்ளோ பண்ண முடியும். எலக்ட்ரான்ஸ் இ போட்டுட்டு பவரில் டேஷ் போட்டுருக்கு, தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அன் ஆட்டம் ஆர் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஷெல்ஸ் இருக்குது, கேஎல்எம்னு. அதில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்ஷன் இன் அ கண்டக்டர். ஸோ மெட்டீரியல் வித் ஹை நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்ட் as good conductors. Having less number of free electrons are called as what? Material having less number of free electrons are called as insulators or bad conductors. இல்லைனா என்ன சொல்லலாம்? Dielectric. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இன்சுலேட்டர்ஸ்ன்னு தெரியும், பேட் கண்டக்டர் தெரியும். ஸோ இன்னொரு பேர் என்னது? Dielectric. ஸோ Dielectricனா they are insulators. அது வழியாக சார்ஜஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கா? கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் படிக்க போகிறோம். வித் அட் வாட் கண்டிஷன்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன். சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். சார்ஜஸ் மோஷனில் இல்லை, சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கனால எலக்ட்ரோஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் மீன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்றத அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்குன்றான் inside the conductor. Always under electrostatic condition, electric field inside the conductor is always 0 inside the conductor. அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட் வைக்கிறான். ஓகே, ஒன்றுத்துக்கும் நான் I will give you the reason. So potential V is constant and have same value at the surface and throughout the volume of the conductor. So first இதை பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்டு, electric field inside a conductor is 0. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பெரிக்கல் கண்டக்டருக்கு காஸ்லாலாம் அப்ளை பண்ணி சாப்டர் 1ல் படித்தோம், கரெக்டாக? அங்கேயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக், இப்போ நான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தேன்னா கண்டக்டரில், இது வந்து ஒரு சாலிட் கண்டக்டர்பா, உள்ளே எதுவும் எக்ஸஸ் சார்ஜஸ் இல்லை. ஸோ நான் எம்டியாக காமிச்சிருக்கேன். பட் இன்சைடில் மேட்டர் இஸ் தேர். மேட்டர் மீன்ஸ் வாட்? ஆட்டம்ஸ் ஆர் தேர், பட் தேர் நியூட்ரல். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நான் கொடுத்ததெல்லாம் எங்கே தங்கியிருக்கும்? கண்டக்டர்ஸில் அவுட் சைடில் தங்கியிருக்கும், கரெக்டாக? இப்போ நம்ம ஏற்கனவே இதில் என்ன படிச்சிருக்கோம்னா, on the surface of the conductor என்ன electric field இருக்கும்? On the surface of the conductor we will have kq by r square, where r is the radius of this sphere. Okay, inside என்ன இருக்கும்? inside field என்னவா இருக்கும்? 0. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அந்த பாயிண்ட் வந்து not just for spherical conductorக்கு நம்ம inside எப்பவுமே field என்ன பார்த்தோம்? 0. on the surface ல kq by r square. So electric field inside the conductor we can
we have already studied this one. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ப்ரூஃபாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ கூட என்ன கொடுத்துருக்கான், இதுலேருந்து என்ன தெரியுது, சர்ஃபேஸில் ஃபீல்டு இருக்குது பட் இன்சைடில் ஃபீல்டு இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பொட்டன்ஷியல் V is constant and have same value at the surface and throughout the volume of the conductor. See, இதே மாதிரி கண்டக்டருக்கு நம்ம சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் பார்த்தோம், சர்ஃபேஸில் we got the potential as KQ by R, கரெக்டாக, KQ by R. அதே மாதிரி அவுட் சைடு, அதாவது இன்சைட்லேயே நம்ம என்ன பொட்டன்ஷியல் பார்த்தோம், ஸ்பெரிக்கல் கண்டக்டிங் ஸ்பியருக்கு we got KQ by R. சர்ஃபேஸ்லேயும் KQ by R, இன்சைடும் KQ by R. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இன்சைடில் 0 பட் இன்சைடில் பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ சர்ஃபேஸ்லேயும் சரி இன்சைட் த கண்டக்டர் சரி பொட்டன்ஷியல் இஸ் constant. Under what condition? Electrostatic condition. Charges are at rest outside the present outside but they are at rest. So in the statement it prove ஆயிருக்கு, potential is constant and have same value at the surface and throughout the volume. Volume னா என்ன அர்த்தம், inside the conductor. கரெக்டா? சரி, அடுத்து நல்லா கவனிங்க. electric field is equal to sigma by epsilon naught இன்ட்டு n கேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குமா, சிக்மா பை எப்சிலான் நாட்டா. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் என்ன இருக்குமா, 0 இருக்குமா. கரெக்டு தானே இந்த பாயிண்ட்டும். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு இல்லையா. சரி, திஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. நம்மளுக்கு இன்சைடில் 0, அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அதுதான் இந்த இடத்துல பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் 0ன்னு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குமா, சிக்மா பை எப்சிலான் நாட்டாக இருக்கும்னு சொல்கிறான். இது மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். என்ன டைரக்ஷன் இது, என் கேப். இங்கே என் கேப்ன்றது என்னன்னா, என் கேப் இஸ் நத்திங் பட் அ யூனிட் வெக்டார் whose direction is perpendicular to the surface of the conductor. ஸோ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சர்ஃபேஸில் எப்படி இருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ரேடியலி அவுட்வேர்டு. அதாவது ரேடியலி அவுட்வேர்டு அப்படின்னா அப்படியே பேக்கில் கனெக்ட் பண்ணால் அதெல்லாம் எங்கே போகும், சென்டரை போய் கனெக்ட் பண்ணும். என் கேப்ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, நார்மல். என் கேப் ரெப்ரசன்ட்ஸ் நார்மல். ஓகேவா? இதில் நோட் பண்ண வேண்டிய என்னதுன்னா, என் கேப் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். இந்த பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து என்னது, டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸ்க்கு, அதாவது சர்ஃபேஸுக்கு 90 பர்பண்டிகுலராக இருக்குது, 90 டிகிரி. பாயிண்ட் புரியுதா? யா. ஸோ அதுதான். பட் டைரக்ஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, பர்பண்டிகுலராக இருக்குன்றது இதை பார்த்தா தெரியுது. பட் ஐ வில் ஆஸ்க் யூ another question, ஏன் பர்பண்டிகுலராக இருக்கணும், why can't it can be little turned. இப்போ இது வந்து என்னோட ஸ்பியர் இல்லையா, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் கொஞ்சம் சாய்ச்சி இருக்கக்கூடாது, மேபி why can't it can make some angle 30 degree. 30 degree ஏன் மேக் பண்ணக்கூடாது, ஏன் அப்படி மேக் பண்ணக்கூடாது. சரி, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்படி 30 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்னால் காம்பனன்ஸாக பிரேக் பண்ண முடியுமா. அதாவது இது வந்து E sin 30 டிகிரியாக இருக்கும், இது E cos 30 டிகிரி. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணனா E சைனும் E காஸ்னும் 2 காம்பனண்ட்டாக பிரேக் பண்ண முடியும். இதில் பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம படிக்கிறது என்ன கண்டிஷன், நம்ம படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனில் சார்ஜஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் பர்பண்டிகுலராக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சு இருந்ததுன்னா என்ன பிரச்சனைனா, எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட் வில் கோ இன்சைட் த கண்டக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட் என்ன ஆகும், உள்ளே பார்த்து ஒரு காம்பனண்ட் இருந்துடும், சர்ஃபேஸில் இருக்க சார்ஜஸ் என்ன பண்ணிவிடும். ஸோ இந்த E cos θன்றது அலாங் த சர்ஃபேஸ், தட் இஸ் சார்ஜஸ் இன்சைடில் உள்ளதை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் உள்ள சார்ஜஸ் போய் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அங்கே என்ன நடக்கும், சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த சர்ஃபேஸில் சார்ஜஸ் இருக்குமா, இந்த சார்ஜஸை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிடும், ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண வச்சு சார்ஜஸை மூவ் பண்ண வச்சிரும். ஸோ சார்ஜஸ் won't be in the electrostatic condition. ஸோ அதனால தான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே பர்பண்டிகுலராக இருக்கணும் ஃபார் அ கண்டக்டர். புரியுதா? ரைட். ஸோ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஏன் பர்பண்டிகுலராக இருக்குன்றதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ரீசன் தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வில் கோ இன்சைட் த
கண்டக்டர். அப்போ என்ன ஆகும்? சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், which is not an electrostatic condition டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இட் நீட் டு பி ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர். இப்போ நல்லா கவனிங்க, சர்ஃபேஸில் இருக்கிறத வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? KQ பை ஆர் ஸ்கொயரும் கிடைச்சது. சரி, சர்ஃபேஸில் KQ பை ஆர் ஸ்கொயர், இதை ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும்? 1/4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு KQ, சாரி KQன்னு வரும். கரெக்டாக? இப்போ முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை எப்சிலான் நாட்டாக இருக்குன்றான். சிக்மான்றது என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. நம்மளுக்கு வந்து நான் சார்ஜஸை கொடுத்தேன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது இந்த Qன்ற சார்ஜு எவ்வளோ ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதான சிக்மாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். பேசிக்காக நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், அதில் டவுட் இல்லை. ஆனால் அவன் சிக்மா பை எப்சிலான் நாட்டுன்னு கொடுத்துருக்கானே, அது இங்கே வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். சிக்மான்றது என்னது? சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அதாவது Q பை A, அதாவது ஏன்ற ஏரியாவில் Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏரியா என்னது? இந்த சார்ஜஸ் எல்லாம் எந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? Qன்ற சார்ஜு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ Qன்ற சார்ஜு எவ்வளோ ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு? 4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த சிக்மாவை இங்கே கொண்டு வந்தோன்னா என்ன வரும்? Q இருக்கா, 4 பை ஆர் ஸ்கொயர் இருக்கா, which is nothing but சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போவுமே எனக்கு எந்த ஃபார்மில் எழுத முடியும்? சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டை சிக்மா பை எப்சிலான் நாட்டாக எழுத முடியும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். புரியுதா? சிக்மா பை எப்சிலான் நாட் எப்போவுமே. இன்சைடில் என்ன இருக்கும்? ஃபீல்டு எப்போவுமே 0. புரியுதா? ரைட். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்கான்? நோ எக்ஸஸ் சார்ஜஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட் புரியுது இல்லையா? ஐ வில் ஜஸ்ட் எரேஸ் இட். நோ ஃப்ரீ சார்ஜஸ் ஆர் எக்ஸிஸ்ட் இன்சைட் த கண்டக்டர். அதாவது சார்ஜஸ் வந்து கண்டக்டருக்குள்ளே இருக்காது. நான் கூட ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். நான் ஒரு நியூட்ரல் கண்டக்டருக்கு எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்தா அது எங்கே போய் தங்கும்? இட் வில் ஸ்டே ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ், இட் டசன்ட் கோ இன்சைட் அப்படின்னு சொன்னோம். பட் ஏன் அப்படி போகல அப்படின்றத ஒரு சின்ன ப்ரூஃபாக பார்க்கலாம். சார்ஜஸ் வந்து அவுட் சைடில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா? ஓகேவா? இது வந்து என்னோடய சார்ஜ் Q. இப்போ நல்லா கவனிங்க, நான் இந்த இடத்த வந்து ஒரு காஷியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை காஷியன் சர்ஃபேஸ். இந்த காஷியன் சர்ஃபேஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றதுக்கு ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது காஷியன் சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? E வெக்டார் டாட் ds வெக்டார் ஆர் dA வெக்டார் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். இதை வந்து காஸில் வச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. நோ எக்ஸஸ் சார்ஜஸ் இன்சைட் த கண்டக்டர். அதாவது என்ன தெரியும் நம்மளுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் இந்த ரீஜன் வந்து எந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது? இந்த காஷியன் சர்ஃபேஸ் எந்த ரீஜனில் இருக்குது? இன்சைட் த கண்டக்டரா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ds வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டு we know எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் வந்து எப்போவுமே என்னது நம்மளுக்கு? 0ன்னு தெரியும் இல்லையா? அப்படி தெரிஞ்சால் நம்ம இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சுன்னா 0 ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். கரெக்டாக? இப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? எப்சிலான் நாட் 0 ஆக முடியாது. ஸோ அப்போ யார் 0 ஆகணும்? Q என்க்ளோஸ் நீட் டு கோ டு 0. ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் பண்ண முடியுது? அதாவது இன்சைட் த காஷியன் சர்ஃபேஸ் நோ சார்ஜஸ் எக்ஸஸ் சார்ஜஸ் ஆர் ப்ரெசன்ட். அந்த காஷியன் சர்ஃபேஸ் எங்கே இருக்குது? ஆல்ரெடி இன்சைட் த காஷியன் சர்ஃபேஸ் இன்சைட் த கண்டக்டர். நம்ம காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணது இன்சைட் த கண்டக்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுது? Q என்க்ளோஸ்ட் இஸ் 0. கரெக்டாக? சரி, இப்போ அடுத்து வந்து surface charge densities can be different at different locations அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ
கவனிங்க, இதை எரேஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சரி இது வந்து ஒரு ஸ்பியர். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இட் இஸ் அ சிமெட்ரிக் ஷேப், ரவுண்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரேண்டம் ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். மேபி இட் இஸ் சம் சாலிட் கண்டக்டர். ஓகே, இப்போ இதில் நான் எக்ஸஸ் சார்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா, நான் இப்போ எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா, சரி இது வந்து ஒரு கண்டக்டர், நியூட்ரல் கண்டக்டர். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வெளியிலேருந்து ப்ளஸ் கியூ சார்ஜ் தரேன். ஓகே, இப்போ இந்த கேஸில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இந்த கேஸில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதே மாதிரி நான் எக்ஸஸ் சார்ஜ் கொடுக்கும்போது ஸ்பியருக்கு என்னாச்சு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் had happened. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் had occurred. கரெக்டாக இல்லையா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ரேண்டம் ஷேப்டு கண்டக்டர். திஸ் இஸ் வந்து ஒரு ரேண்டம் ஷேப்டு கண்டக்டர். கரெக்டாக, இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி பண்ணுறது, நான் எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டாக என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலை. நான் கொடுத்த சார்ஜு, நிறைய சார்ஜ் இங்கே தங்கியிருக்கு, சில சார்ஜஸ் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பட்டு இந்த இடத்துல உள்ள டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நான் சிக்மா 1ன்னு கூப்பிட்றேன்னு வைங்க. சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, சார்ஜ் பர் யூனிட் ஏரியா சிக்மா 1 கூப்பிட்றேன். இந்த சைடு, இந்த சைடில் இருக்கிறதுக்கு சிக்மா 2. இப்போ சிக்மா 1 அதிகமாக இருக்குமா, சிக்மா 2 அதிகமாக இருக்குமா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல முடியுது, இங்கே தான் அதிக சார்ஜஸ் பர் யூனிட் ஏரியா. ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிறேன். சார்ஜ் பர் யூனிட் ஏரியா சிக்மா 1 இஸ் கிரேட்டர் தென் சிக்மா 2. இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப்பர் பாயிண்ட் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் கர்வ்டு பார்ட்டாக இருக்குது, இங்கே வந்து ஒரு ஷார்ப்பர் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஷார்ப்பர் பாயிண்ட்ஸில் நிறைய சார்ஜஸ் தங்கும், தென் த மோர் கர்வ்டு பார்ட், லெஸ் கர்வ்டு பார்ட். ஓகே, இது வந்து மோர் கர்வ்டு, இது வந்து நல்லா வளைஞ்சிருக்கா, இப்படி இருந்து வர்றது நல்லா வளைஞ்சி இப்படி திரும்பி இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னது, லெஸ் கர்வ்டு. பட் இங்கே வந்து என்னது, சடன் மோர் கர்வ்டு ஸ்பின் ஆக்கர். புரியுதா? ஸோ பேசிக்காக என்னென்னா இங்கே வந்து லெஸ் கர்வேச்சர் இருக்குது, இங்கே வந்து மோர் கர்வேச்சர். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா சிக்மா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு inversely proportional to radius of curvature. Radius of curvature. அதாவது கர்வேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா சிக்மா என்னவாக இருக்கும், அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கும். மோர் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் லெஸ் இஸ் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, நான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், இதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து நான் பாயிண்ட் ஏன்னு கூப்பிட்றேன், இது வந்து பாயிண்ட் 1. ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் 1. இந்த இடத்துக்கு பாயிண்ட் 2ன்னு பேர் வைக்கிறேன், இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பாயிண்ட் 3, திஸ் இஸ் பாயிண்ட் 2. இது வந்து பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. முதல்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இந்த இடம் இருக்கா பாயிண்ட் 3, இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் திஸ் பாயிண்ட். அதாவது இந்த இடத்த வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக இன்க்ளூட் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, அதான் நம்மளோட R3. இந்த R3க்கு பேர் தான் என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வருது, இந்த இடத்துக்கு வந்து அதாவது நெய்பரிங் பாயிண்ட்ஸை, இந்த பாயிண்ட்டையும் நெய்பரிங் பாயிண்ட்டையும் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இது R2. வாட் அபவுட் திஸ் ஒன், இதுக்கு ரொம்ப வளைவு இருக்கிறனால ஒரு சின்ன ரேடியஸை தான் உங்களால் பில்ட் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து R1 அப்படின்னு பேர் வைக்கிறேன்.
see இது வந்து சின்ன radius of curvature. Radius of the curvature. You need to draw a circle including this point. அந்த radius of curvature வந்து ரொம்ப கம்மி, இங்கே அதிகம், இங்கே அதோட கொஞ்சம் கம்மி. ஸோ பேசிக்காக என்னென்னா, யாருக்கு radius of curvature அதிகம்? இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் நான் எல்லாம் பெருசாகவே போடுறேன். நான் இங்கே கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்குது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R3 இஸ் கிரேட்டர் தென் R2 தென் R1. see ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் R. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், R அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் என்னது, என்னோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சிக்மா கரெக்டாக திஸ் இஸ் த, இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த இடத்துல அதிகம்னா அங்கே என்ன இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அதிகனால இங்கே கம்மி சார்ஜஸ் தாங்கும் தென் திஸ் ஒன் தென் திஸ் ஒன். புரியுதா? எனி டவுட் இயர்? ஸோ நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து சார்ஜஸ் கொடுத்தாலும் டிபெண்டிங் ஆன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் த சிக்மா வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டா, ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வரும் நம்மளுக்கு, ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட்லேயே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது. இப்போ இந்த இடத்துக்கு நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஐ வில் கெட் அ சர்க்கிள். சேம் ரேடியஸ் தான் கிடைக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா ஐ நீட் டு ட்ரா அ சர்க்கிள். அகெயின் திஸ் வில் பி த சேம் சர்க்கிள் வாட் எவர் ஐ எம் டேக்கிங். இந்த பாயிண்ட் A B C எந்த இடத்துல எடுத்தாலும் ஒன்ஸ் அகெயின் இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக கிடைக்கும், R தான். ஸோ பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் A B and C எல்லா இடத்துலையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது நம்மளுக்கு R தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 சாரி A B and C இது எல்லாமே என்னவாக இருக்குது, யூனிஃபார்ம். இப்போ நான் சார்ஜஸ் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தேன்னா அப்படின்னா சார்ஜஸ்லாம் எப்படி தங்கும், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துலையும். சிக்மா என்னவாக இருக்கும், சிக்மா வில் பி கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பிளேசஸ் பிகாஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் சேம். பட் இதுவே ரேண்டம் ஷேப்ஸ்க்கு டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். புரியுதா? ஓகே குட். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, சரி, இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட், இது வந்து என்னது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பிளேட். ஸோ பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் என்ன ஆகும், திஸ் இஸ் அ சம் பாசிட்டிவ் பிளேட்டு, இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் பிளேட். ஓகே, இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இது கனெக்ட் ஆகிருக்கு, இது நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும், இதோட பொட்டன்ஷியல் V ப்ளஸ் இதோட பொட்டன்ஷியல் V மைனஸ். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், PDன்றது ஹை பொட்டன்ஷியல் மைனஸ் லோ பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த நடுவில் என்ன க்ரியேட் ஆகிருக்கு, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து நான் என்ன கூப்பிட போகிறேன்னா E0. E0 is called as what, external எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம வெளியிலேருந்து கொடுத்த நம்ம உருவாக்கின ஃபீல்டு இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கீப் அ கண்டக்டர் இயர், ஒரு கண்டக்டிங் பிளேட்டு. ஓகே, இது ஃபுல்லாக ஒரு நியூட்ரல் கண்டக்டரை நான் வைக்கிறேன். ஓகே, வச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரை உள்ளே வச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது நம்மளுக்கு, நியூட்ரல் கண்டக்டர். இந்த நியூட்ரல் கண்டக்டரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குமா. சி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். உள்ளே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவை பார்த்து வருமா. இப்போ ஏன்னா கண்டக்டர் வந்து நியூட்ரல் கண்டக்டர், ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். எவ்வளோ நெகட்டிவ் வரும், இந்த சைடில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த சைடில் ஃபுல்லாக என்ன ஆகிடும், பாசிட்டிவ் வந்து வெளியில் வந்துடும். இப்போ ஏன் அது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னா, சி, நான் இந்த இடத்துல வந்து கண்டக்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு E0 இருந்துச்சா. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. இதுக்கு பேர் என்ன வைக்கிறேன், இன்டியூஸ்டு ஃபீல்டு. ஓகே, இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். டில் தென் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த இன்டியூஸ்டு ஃபீல்டு. See, the statement note பண்ணிக்கோங்க. When a conductor, it can be hollow, solid or hollow conductor.
solid or hollow conductor is kept in external field, is kept in external electric field. Then charges are induced. இன்டியூஸ்னா என்னது, இந்த இடத்துல முன்னாடி வந்து நியூட்ரலாக இருக்குது, பட் இது வச்சதுக்கப்புறம் இந்த சைட் பாசிட்டிவ் இந்த சைட் நெகட்டிவ் வந்துச்சு. தென் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த கண்டக்டர். Charges are induced on the conductor, creating an electric field, creating an induced field such that it is equal and opposite to external field. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணும் நம்மளுக்கு. நான் இனிஷியலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சேன், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு. நான் கண்டக்டர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறம் இன்டியூஸ் சார்ஜஸ் இந்த சைட் பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த சைடு இன்டியூஸ் ஆச்சு. பட் எவ்வளோ தூரம் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்து இது வந்து மைனஸ் சிக்மாப்பா, இது வந்து மைனஸ் சிக்மா, இது வந்து ப்ளஸ் சிக்மா சார்ஜஸ் இன்டியூஸ் ஆனது. புரியுதா? இந்த இடத்துல இந்த சைடில் வந்து ப்ளஸ் சிக்மா சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல மைனஸ் சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டியூஸ் ஆகிருக்கு. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இன்டியூஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் அ பாயிண்ட் டு நோட். ஓகே, இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எக்ஸாக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்போஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கும், இந்த இன்டியூஸ் ஃபீல்டு இருக்கும். ஸோ வாட் இஸ் த நெட் ஃபீல்டு இன்சைட்? நெட் ஃபீல்டுன்றது என்னது இங்கே? சம் ஆஃப் வாட்? எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டியூஸ்ட். பட் எக்ஸ்டர்னலும் இன்டியூஸ்டாக என்ன இருக்குது? தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இன்டியூஸ்டு ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, induced field will be equal to minus of E naught. So exact equal and opposite இருக்கனால field என்ன ஆயிடும்? 0. Okay, so net electric field inside the conductor will become as 0. இது ஏன் இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, கண்டக்டர்ஸில் என்ன சார்ஜஸ் இருக்குது? ஃப்ரீ சார்ஜஸ். அது வந்து அந்த ஃப்ரீ சார்ஜஸ் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸோட ரொம்ப பவுண்டாக இல்லாமல் இருக்கனால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு வந்துடுது. ஸோ தட் அந்த சைடு என்ன ஆகிடுது நம்மளுக்கு, அது ஆப்போசிட் எண்ட் வந்து கெட்டிங் பாசிட்டிவ், தேர் பை இன்டியூஸ்டு ஃபீல்டு உள்ளே க்ரியேட் ஆகுது, விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஸோ தட் ஃபீல்டு இன்சைடு இஸ் 0. இது வந்து நம்ம ஒரு சாலிடுக்கு பார்த்தோம். இதே ஒரு ஹாலோ கண்டக்டர்னாலும் இதே சிச்சுவேஷன் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்க்கு போகலாம். ஸோ த எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி என்னது, ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு போய் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சேன்னா கண்டக்டருக்குள்ளே எப்போவுமே என்னவாக இருக்கணும், ஃபீல்டு 0வாக இருக்கணும்ல. அதே சிச்சுவேஷனை இங்கே இன்டியூஸ்டு ஃபீல்டு மூலிமா மெயின்டைன் பண்ணும், எப்போவுமே ஃபீல்டு 0வாகவே இருக்கும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். த ஃபினாமினன் ஆஃப் ப்ரொடெக்டிங் அ சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ரம் external electric field is called as electrostatic shielding. See, the phenomenon of protecting some region. ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கக்கூடாது. சில சிச்சுவேஷன்ஸ் அப்படி வரும். சில மோர் சென்சிட்டிவ் லேப்ஸ் ஆர் தேர். நீங்கள் சயின்ஸ் லேப், ரிசர்ச் லேப்ஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அதிகமாக இருக்கக்கூடாது, அங்கே ஃபீல்டே இருக்கக்கூடாது, கண்டிஷன்ஸ்லாம் தேவைப்படும். அதுமாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஸோ அதுமாதிரி இடத்துல அதுமாதிரி ரீஜன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுமாதிரி ஃபீல்டு இல்லாமல் வச்சுக்கணுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். we know electric field inside a conductor is always 0. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி எப்போவுமே கண்டக்டருக்குள்ள ஃபீல்டு என்னது, ஆல்வேஸ் 0. ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சேன்னா இன்டியூஸ்டு ஃபீல்டு க்ரியேட் ஆகி உள்ள ஃபீல்டு 0ன்னு வச்சுக்குது. இல்லை நான் வெறும் சார்ஜஸ் மட்டும், இது வந்து ஒரு ஸ்பியர் இல்லையா, இந்த ஸ்பியரில் நான் எக்ஸஸ் சார்ஜஸ் கொடுக்குறேன், அப்போவும் ஃபீல்டு என்னவாக இருக்குது, உள்ளே வந்து எப்போவுமே ஃபீல்டு 0வாகவே மெயின்டைன் பண்ணுது. அதுதான் சொல்கிறோம். we know electric field inside a conductor is always 0. using this we can protect some instruments from external field. some instruments, சில லேப்ஸு அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, by keeping them
by keeping them inside a hollow conductor. See, இது வந்து ஒரு hollow conductor. இது வந்து உள்ள எம்டியா இருக்கு. இங்க இது வந்து என்னது? ஒரு conductor. See, this is a conductor. Matter is there. இந்த சைடில் என்ன இருக்குது? உள்ளே வந்து எம்டியாக இருக்குது. இது பேர் தான் என்னது? ஹாலோ கண்டக்டர். உள்ளே எம்டியாக இருக்கிறது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன்னு வைங்க. இப்போ இதை வந்து என்னோடய எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை நான் என்ன பண்ணணும்? அந்த கேவிட்டிக்குள்ளே வைக்கணும். கேவிட்டி மீன்ஸ் வாட்? அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே நான் வைக்கணும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட். இது என்னது? நம்மளோட நெகட்டிவ் பிளேட். என்ன க்ரியேட் ஆகிருக்கும்? நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்குமா? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக? எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வில் பி கிரியேட்டட். E0ன்னு ஒரு ஃபீல்டு வந்து என்ன ஆகிருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடில் என்ன இது வந்து ஒரு நியூட்ரல் கண்டக்டர் இல்லையா, ஹாலோ. இந்த சைடெல்லாம் நெகட்டிவ் இன்டியூஸ் ஆகும். இந்த சைடெலாம் என்ன இன்டியூஸ் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் பி இன்டியூஸ்ட். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ தூரம் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த இன்சைட் கேவிட்டி இருக்கு இல்லையா, இன்சைட் திஸ் கேவிட்டி என்ன ஆகும்? ஃபீல்டு இன்டியூஸ்டு ஃபீல்டு வில் பி கிரியேட்டட். ஸோ தட் எக்ஸ்டர்னலும் இன்டியூஸ்டும் என்ன ஆகும்? சார்ஜஸ் அவ்வளோ தூரம் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். சச் தட் இட் நீட் டு மெயின்டைன் வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் திஸ் ரீஜன் நீட் டு பி ஈக்குவல் டு வாட்? 0. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்டியூஸ்ட் சார்ஜ் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன் மீன்ஸ் வாட்? சார்ஜ் க்ரியேட் ஆகும். இந்த சைட் நெகட்டிவ், இந்த சைட் பாசிட்டிவாக க்ரியேட் ஆகி இன்டியூஸ்டு சார்ஜஸால் இன்சைடில் ஃபீல்டு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ பை திஸ் வே வி கேன் ப்ரொடெக்ட் வாட்? சம் சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பை ஃப்ரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இப்போ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் தண்டர்ஸ்டார்ம் வரும்போது, தண்டர்ஸ்டார்ம் வருது இல்லையா, தண்டர்ஸ்டார்ம்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காருக்குள்ளே போய் உட்காரணும்னு சொல்லுவாங்க. தண்டர்ஸ்டார்ம்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கிறதோட காருக்குள்ளே போய் உட்காருறது சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கார் வந்து ஒரு மெட்டல் பாடி இல்லையா, அந்த கார் மெட்டல் பாடி வந்து உள்ளே வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது. கார் இஸ் மேட் ஆஃப் சம் மெட்டல். ஸோ அவுட் சைடில் உள்ள மெட்டல் வந்து எப்படின்னா ஒரு ஹாலோ கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். வெளியிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. தண்டர்ஸ்டார்ம் இஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட்டட். ஏன்னா சார்ஜஸால் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி அது. ஓகே, அது ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி. ஒரு க்ளவுடு வந்து ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி நம்ம சர்ஃபேஸில் இருக்கும். நம்ம காருக்குள்ளே இருந்தோன்னா நம்மளுக்கு வழியாக நம்ம வந்து உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. காருன்றது வெளியில் இருக்க ஹாலோ கண்டக்டர் மாதிரி. அது என்ன பண்ணும்? அது வந்து கண்டக்டர் வந்து உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளை வந்து ஒரு தண்டர்ஸ்டார்ம் வந்து நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணாத அளவுக்கு கார் வில் ப்ரொடெக்ட் அஸ். ஓகே, இது நான் சிம்பிள் இன்ட்ரடக்ஷனாக தரேன். ஸோ தட் இஸ் வாட் அதனால தான் காருக்குள்ளே இருக்கிறது சேஃப். பிகாஸ் த கார் சரௌண்டிங் பாடி வில் ஆக்ட் ஆஸ் அ ஹாலோ கண்டக்டர் அண்ட் ப்ரொவைட்ஸ் வாட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் ஃபார் அஸ் ஃப்ரம் த தண்டர்ஸ்டார்ம். ஓகே, புரியுதா? யா. ஸோ this is the concept about conductors. Next, dielectrics we are going to see. இதில் வந்து என்னென்னா லைக் polarization, அதுக்கப்புறம் வந்து dielectric strength, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, சரி. இப்போது இன்சுலேட்டர்ஸ் ஆர் dielectrics ஆர் பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ தே ஆர் மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் எலக்ட்ரிக் சார்ஜஸ் cannot flow. ஸோ dielectrics வழியாக, so they are materials, that is dielectrics valiya free charges, electric charges cannot flow. Example, rubber, glass, wood, இது வழியா என்ன flow ஆக முடியாது. உங்களுக்கு வந்து charges cannot flow. Okay, right. So two types of dielectrics நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து என்னது? polar dielectric, இன்னொன்று வந்து non-polar dielectric அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் dielectrics வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ polar dielectric என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, polar dielectric is an insulator. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். இப்போ ஒரு டயஎலக்ட்ரிக் அப்படின்னா யூ கேன் டேக் இட் அஸ் சம் மெட்டீரியல். ஓகே, சம் மெட்டீரியல், இட்ஸ் அ டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மாலிகுல்ஸ் ஆஃப் த டயஎலக்ட்ரிக் மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ பேட் கண்டக்டர். மாலிகுல்ஸ் ஆஃப் த டயஎலக்ட்ரிக் ஹேவிங் அன்சிமெட்ரிக் ஷேப். இந்த போலார் டயஎலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குமா? அன்சிமெட்ரிக் ஷேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அன்சிமெட்ரிக் ஷேப்னா என்னன்றதை பார்க்கலாம். இட் will have a அன்சிமெட்ரிக் ஷேப். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் த மாலிகுல் டஸ் நாட் கோயின்சைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ H2O, HCl, அதுக்கப்புறம் CO, இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் போலார் டயஎலக்ட்ரிக். இதில்
நல்லா கவனிங்க. ஏன் வந்து அன்சிமெட்ரிக் ஷேப் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது Cl HCl இருக்குது. Cl இஸ் அ மோர் நெகட்டிவ் அண்ட் H ப்ளஸ் இஸ் சம் பாசிட்டிவ். ஸோ Cl மைனஸ் வந்து ரொம்ப அதிக நெகட்டிவ் உள்ளது, H ப்ளஸ் வந்து என்னது லெஸ் நெகட்டிவ், லெஸ் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் கண்டென்ட்டு குளோரினில். ஓகே, அண்ட் ஹைட்ரஜனில் கம்மியாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்னா தெர் இஸ் அன் அன்சிமெட்ரி இந்த ஷேப், அன்சிமெட்ரி இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதோட சென்டரும் கோயின்சைட் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். சரி, இது வந்து ஒரு நீங்கள் யூ ஷுட் இமேஜின் லைக் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் சின்ன சைஸில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது, அதுதான் அன்சிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நெகட்டிவ் சார்ஜு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு த பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் நம்மளுக்கு என்ன இருக்குமா, ஒரு டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் கோயின்சைட் ஆகாதனால நம்மளுக்கு ஒரு டைபோல் மூமெண்ட் நேச்சுரலாக இந்த மாலிகுல்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாலிகுல்ஸ்க்குன்னு என்ன இருக்குது, நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ மாலிகுல்ஸ் ஹேவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் பை நேச்சர். ஸோ போலார் டைஎலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நேச்சுரலாகவே டைபோல் மூமெண்ட் இருக்குது. H2O HCl CO எல்லாமே என்ன சொல்லலாம் நீங்கள், இட்ஸ் அ போலார் டைஎலக்ட்ரிக். இப்போ நான் போலார் டைஎலக்ட்ரிக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுலேயே சில ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா ஆஸ் அ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், இப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக நம்ம பார்க்குறோம். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ன்றது போலார் டைஎலக்ட்ரிக்கை பார்க்குறோம். இப்போ இந்த போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், போலார் டைஎலக்ட்ரிக் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அதாவது ஓகே இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நோ நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட். அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ நான் போலார் டைஎலக்ட்ரிக்கை இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சுன்னா நோ நெட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட் ஆஸ் டியூ டு த ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் த போலார் மாலிகுல்ஸ். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு போலார் டைஎலக்ட்ரிக். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன், இதெல்லாம் போலார் மாலிகுல். இதுக்கெல்லாம் என்ன இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் ஏற்கனவே இருக்குமா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நான் போலார் மாலிகுல்ஸ்க்கு நேச்சுரலாக ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல, தட் இஸ் E0 எதுவுமே கொடுக்கல. அப்படி நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுனா இந்த டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ நெட் டைபோல் மூமெண்ட்ன்றது என்னது, ஒரு மாலிகுலோட சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வருது, 0. ஸோ இண்டிவிஜுவல் டைபோல் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது, 0 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ பிகாஸ் தே ஆர் ரேண்டம்லி ஓரியன்டட், சச் த நெட் டைபோல் மூமெண்ட் வந்து இருக்காது. ஸோ என்ன தான் வந்து மாலிகுலுக்கு வந்து மாலிகுலாக பார்த்தோன்னா தே ஆர் பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. பட் அதை வந்து ஒரு மெட்டீரியல் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக பார்க்கும்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் தேர் டைபோல் மூமெண்ட்ஸ் கெட் கேன்சல். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் இருக்காது. பாயிண்ட் புரியுதா? இப்போ இதே வந்து நான் இதே போலார் டைஎலக்ட்ரிக்கை கொண்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும், ஃபீல்டு டைரக்ஷனில் பார்த்து அலைன் ஆகும். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குமா, இதுக்கும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்து டைரக்ஷன் ஆயிருக்கனால ஸோ தேர் இஸ் அ நெட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ப்ரெசென்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த ஃபீல்ட் டைரக்ஷன். எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்தேன் இல்லையா, அதே டைரக்ஷனுக்கு பேரலாக நம்மளுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்படி போட்டால் ரெண்டு பேருக்கும் சேம் டைரக்ஷன் அர்த்தம், E0 வெக்டார் இருக்கும், தே ஆர் ஹேவிங் சேம் டைரக்ஷன். புரியுதா? ரைட். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட். ஒன் செகண்ட் ஐ வில் குயிக்லி ரீகால். ஒரு நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சனா நெட் டைபோல் மூமெண்ட் என்னது, 0. தோ தே ஹேவ் மாலிகுலாக பார்த்தா தே ஹேவ் டைபோல் மூமெண்ட், பட் மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நோ நெட் டைபோல் மூமெண்ட். அதையே கொண்டு போய் நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டைபோல் மூமெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஜென்ரேட்டட் நெட் டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் டெவலப் ஆகிருக்கு, போத் தே ஆர் இன் தி சேம் டைரக்ஷன். ஓகே, இதுதான் வந்து நான் போலார் டைஎலக்ட்ரிக். நான் போலார்ன்றது இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு. ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வில் கோயின்சைட். ஸோ HCl இதோட சைஸ் பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்தது இல்லையா, பட் அந்த ப்ராப்ளம் இங்கே இருக்காது. ஸோ இப்போ என்னென்னா they will have coincide, the shape of the molecules is symmetric ஷேப்பாக இருக்கும்.
positive and negative will be in symmetry arrangement so that the center of positive and negative will coincide. Okay, அதாவது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து O2 H2 and CO2லாம் என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. இட் இஸ் an example of non-polar dielectric. இதில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த CO2ஓட O இது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன். ஆக்சிஜன் will have negative charge and O this oxygen will also have, இது வந்து structure of CO2. இதில் நடுவில் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டு சைடு நெகட்டிவ், நடுவில் பாசிட்டிவ். ஸோ சென்டர் ஆஃப் நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், இது நெகட்டிவ், இதோட சென்டர் வந்து இங்கே இருக்கா, பாசிட்டிவ் ஏற்கனவே அங்கே தான் இருக்குது கார்பன். ஸோ அதனால் என்னென்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் வில் கோயின்சைட் இயர், ரைட்டா. அதே நேரத்தில் இங்கே வந்து கோயின்சைட் ஆகிறனால செப்பரேஷன் இல்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேஷன் இல்லை, தே ஆர் கோயின்சைடிங். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் இருக்குமா, நோன் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் ப்ரெசன்ட் நேச்சுரலி. அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாது நான் போலார் மாலிக்யூலுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து நான் போலார் மெட்டீரியலாக பார்க்குறேன், நான் போலார் மெட்டீரியல். ஓகே, டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலாக இது வந்து ஒரு நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். இது வந்து இதுக்குள்ளே இருக்க மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாது. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அதுக்குன்னு டைபோல் மூமெண்ட் கிடையாதுனால நெட் டைபோல் மூமெண்ட் என்னது, ஜீரோ தான். ஸோ நோ இம்பார்ட்டன்ஸ் இன் டாக்கிங் டைபோல் மூமெண்ட். ஏன்னா அதுக்கு அந்த மாலிகுல்ஸ்க்கே டைபோல் மூமெண்ட் இல்லை இண்டிவிஜுவலாக. அப்போ அதோட மெட்டீரியலாக பார்க்கும்போது அதுக்கு டைபோல் மூமெண்ட் என்னது, ஒன்றுமே கிடையாது, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். இப்போ இதே நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்குறேன், லெஃப்ட் டு ரைட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகும், டைபோல் மூமெண்ட்டை எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்கு. இதுவும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், லெஃப்ட் டு ரைட்னு எல்லாத்துலையும் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கா. ஸோ தேர் இஸ் அ நெட் டைபோல் மூமெண்ட் இஸ் பின் ப்ரெசன்ட். ஸோ summation of individual dipole moment is the net dipole moment. புரியுதா? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரி என்னென்னா, போத் போலார் அண்ட் நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் போடுற, மெட்டீரியல் மீன்ஸ் ஆஸ் அ நாட் அ மாலிக்யூல், இட்ஸ் அ மெட்டீரியலாக சேர்ந்து. ஓகே, ஸோ போத் போலார் அண்ட் நான் போலார் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் net dipole moment when kept in what, external electric field. ஸோ அது போலாராகவும் இருந்தால் சரி, நான் போலாராக இருந்தாலும் சரி, whenever I keep this dielectric in a external field, there is a net dipole moment that is created in what direction, in the field direction. புரியுதா? ஸோ that is about types of dielectrics, dielectric introduction. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, dielectric kept in a uniform electric field. ஒரு dielectric எடுத்துக்கிறேன், அதை கொண்டு போய் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் வைக்க போகிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இட் கேன் பி ஐ எம் கோயிங் டு டேக் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இட் கேன் பி எக்ஸ்டர்னல் லைக் சம் அதர் ரேண்டம் ஃபீல்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம படிக்க போகிறது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு we are going to study. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் பிளேட் அண்ட் திஸ் இஸ் அ நெகட்டிவ் பிளேட். ஸோ இந்த பிளேட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சிக்மா. இந்த இடத்துல சார்ஜுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்குன்னா ப்ளஸ் சிக்மா இந்த பிளேட்டுக்கு இருக்குது, இந்த பிளேட்டுக்கு மைனஸ் சிக்மா இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு டைஎலக்ட்ரிக் வந்து நான் கொண்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறேன், என்ன ஆகும் நம்மளுக்கு, இந்த மாலிகுல்ஸ் வில் பி கிரியேட்டிங் அ டைபோல் மூமெண்ட். அது வந்து போலார் டைஎலக்ட்ரிக்காக இருக்கலாம், நான் போலாராகவும் இருக்கலாம். தே வில் கிரியேட் அ நெட் டைபோல் மூமெண்ட் அலாங் த ஃபீல்ட் டைரக்ஷன். கரெக்டாக இது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இந்த டைஎலக்ட்ரிக்கோட மாலிகுல்ஸ் எல்லாமே அலைன் ஆகிருக்கு. ஆட்டம்ஸ் அண்ட் ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை மாலிகுல்ஸாக இருக்கலாம். டைஎலக்ட்ரிக்கு தே ஆர் அலைன்டு. ஓகே, ரைட். ஓகே, ஸோ தட் தேர் இஸ் அ நெட் டைபோல் மூமெண்ட் கிரியேட்டட் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த சைடு ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு, லெஃப்ட் டு ரைட் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு E0 அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சைட் ப்ளஸ் சிக்மா, இந்த சைட் மைனஸ் சிக்மா இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் வச்சுருக்கனால உள்ளுக்குள்ளே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் இருக்குது, இந்த ரைட் ஹேண்ட் கவனிங்க, இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கா, இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா டைபோல் மூமெண்ட் நீட் டு பி அலைன்டு இன் சச் அ வே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது ஒரு ரீஜன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய என்னது
இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நான் இங்கே பாக்ஸ் அந்த டேஷ் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கனால தேர் பீன் நியூட்ரலைஸ்ட். ஸோ நம்மளுக்கு எண்டில் என்ன சார்ஜஸ் இருக்குது, ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கா, இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் சிக்மா எஸ்ன்னு போடுறேன், தட் இஸ் பின்னு போடுறேன். ஓகே, டைபோல் மூமெண்ட்டால் க்ரியேட் ஆன சார்ஜஸ் இது மைனஸ் சிக்மா பி, இது ப்ளஸ் சிக்மா பி. ஓகே, இந்த ப்ளஸ் சிக்மா மைனஸ் சிக்மான்றது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் பண்ண சார்ஜ் டென்சிட்டிஸ். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கு, இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ், இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ். எனி டவுட் இயர்? இப்போ நம்மளுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு க்ரியேட் ஆச்சு. இப்போ நான் வந்து டைஎலக்ட்ரிக் வச்சனால நம்மளுக்கு வந்து இங்கேயும் ப்ளஸ் சிக்மா இங்கேயும் மைனஸ் சிக்மா அப்படின்னு க்ரியேட் ஆகலை. நம்மளுக்கு என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளே ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, பட் ஆனால் என்னென்னா இது வந்து பட் இந்த இன்டியூஸ்டு ஃபீல்டால் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அதாவது நம்மளோட இன்டியூஸ்டு ஃபீல்டோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து லெஸ் தென் வாட் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஸோ E0 is our external electric field. External electric field. E inducedன்றது என்னது, டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ எண்டில் மட்டும் சார்ஜஸ் கேன்சல் ஆகலை, இந்த எண்ட்லேயும் சார்ஜஸ் கேன்சல் ஆகலை. ஸோ இந்த சைடில் என்ன இருக்குது, இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, induced electric field due to net dipole moment, due to net dipole moment. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இந்த E0ன்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கா, பட் இன்டியூஸ்டு ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால நான் என்ன சைன் கொடுத்துருக்கேன்னா ஒரு மைனஸ் சைன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வெக்டார் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, நெட் ஃபீல்டு மேபி யூ கேன் புட் பாசிட்டிவ் ஆல்சோ, இங்கே பாசிட்டிவ்னு கூட போடலாம். அக்கார்டிங்லி யூ நீட் டு புட் த டைமென்ஷன், பட் நான் என்ன அக்கார்டிங்லி யூ நீட் டு புட் த டைரக்ஷன் ஆல்சோ. இப்போ நான் வந்து இங்கே பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பட் இது வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்துருக்கு, இது வந்து என்னவாக இருக்குது, ஆப்போசிட் டு இட் இருக்குது. ஸோ தே ஆக்சுவலி வந்து தே வில் கேன்சல். ஸோ ரெண்டு பேரோட நெட் ஃபீல்டு வந்து என்னது, நான் என்ன கூப்பிடலான்னா ரெடியூஸ்டு ஃபீல்டு அப்படின்னு கூப்பிடலாம். பேசிக்காக E0க்கு பேர் வந்து, அதாவது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது. 1 minute, I will write in a proper way so that you can understand. இப்போ என்னோட எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, இட் இஸ் இன் வாட் டைரக்ஷன், E0 into I cap. கரெக்டாக, E0 into I cap, this is my external field. ஆனால் இன்டியூஸ்டு ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, E இன்டியூஸ்டு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது மைனஸ் E0 I cap, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. வாட் இஸ் த நெட் ஃபீல்டு, நெட் ஃபீல்டு என்ன அப்படின்னா E0 வெக்டார் ப்ளஸ் E இன்டியூஸ்ட், இதுதான் நெட் ஃபீல்டு. அடிஷன் ஆஃப் இது தான் நெட் ஃபீல்டு. பட் ஆனால் இதை நான் டைரக்ஷன்ஸோடு இங்கே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், இப்போ வெயிட் இது வந்து E இன்டியூஸ்ட். ஓகே, E இன்டியூஸ்ட், இது டைரக்ஷன் வந்து நெகட்டிவ், மைனஸ் I கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், E இன்டியூஸ்ட் இன்ட்டு I கேப் மைனஸ் E இன்டியூஸ்ட் I கேப். ஸோ இதுலேருந்து நான் I கேப்பை காமனாக எடுத்தேன்னா எப்படி எழுதலாம், E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் E இன்டியூஸ்ட் டிவைடட் இன்ட்டு என்ன எழுதலாம், I கேப். ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். E இன்டியூஸ்ட் வந்து E0 இன்ட்டு மைனஸ் E, அதாவது ஈக்கு பேர் வந்து ரெடியூஸ்டு ஃபீல்டு. நெட் ஃபீல்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு, இது டுவர்ட்ஸ் ரைட், இது டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ நெட் ஃபீல்டு வந்து இட் வில் பி சப்ராக்டட். நான் I கேப்லேயும் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ E0க்கு பேர் என்னென்னா, அதாவது E0 இல்லை, ஈக்கு பேர் வந்து என்னது, ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணது வந்து E0,
அதோட கம்மியாக தான் ஃபைனலான ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபைனலான ரெடியூஸ்டு ஃபீல்டு. ஸோ ஈன்றது என்னது? ரெடியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எதனால் இது கிரியேட் ஆச்சு? டியூ டு டைபோல் மூமெண்ட், டியூ டு நெட் டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட் உள்ளே கிரியேட் ஆனனால த நெட் ரிசல்டன்ட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னது? இ. ஸோ ஈயை நம்ம இனிமேல் என்ன சொல்லலாம்? இனிமேல் நம்ம இ என்ன சொல்லிடலாம்னா E0 மைனஸ் இ இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் E0. ஸோ இது ஒரு ரிலேஷன் இருக்குது. ரெடியூஸ்டு ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு E0 மைனஸ் இ இன்டியூஸ் இந்த ஸ்கேலார் ஃபார்ம். இப்போ ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் E0 நம்ம சொல்லணும். ஈன்றது என்னது? ஈன்றது என்னது? நம்மளோட ரெடியூஸ்டு ஃபீல்டு, இது வந்து அப்ளைட் ஃபீல்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள ரிலேஷன் என்னென்னா E is equal to E0 by K. ஓகே, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா K வந்து இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் வாட்? Kக்கு பேர் வந்து dielectric constant. K is called dielectric constant of the dielectric. நம்ம ஒரு dielectric insulator யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட dielectric constant. ஸோ E0 by K is nothing but our reduced field. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இப்போ இருக்குது. ரெடியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதாவது dielectric உள்ள ரிசல்டன்ட் ஃபீல்டு வந்து E தானே இருக்குது. இது எக்ஸ்டர்னல், திஸ் இஸ் இன்டியூஸ்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நம்மளுக்கு ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு. அந்த நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னவா இருக்குது? E0 by Kவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரிலேஷன் பிட்வீன் E and E0. இதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேவோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் என்ன ஆகுது? ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் நம்மளுக்கு 1ன்னு வருது. ஓகே, ஏர் அண்ட் வேக்யூமாக இருந்தால் நம்மளுக்கு 1 அப்படின்னு வருது. ஓகே, அண்ட் K இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ். சி இது ஈன்றது என்னது? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு இல்லையா. ஸோ கண்டக்டர்ஸை நம்ம வந்து ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து கண்டக்டர்ஸை வைக்கும்போது டைஎலக்ட்ரிக் வாட் இஸ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட்? ஜீரோவாக இருந்துச்சுல. நல்லா கவனிங்க, இங்கே K இன்ஃபினிட்டி ஆச்சுன்னா 1 by infinity you will get E will be equal to what? Net reduced electric field will be equal to 0. Correct? So net electric field will be equal to 0 because conductors க்கு K ஓட வேல்யூ dielectric constant வந்து infinity. So ஜென்ரலாக dielectricக்குன்னு பார்த்தீங்கன்னா it is K greater than or equal to 1. Equal to 1 எதுக்கு வருது? air and vacuum. air and vacuum நம்மளுக்கு dielectric தான். கரெக்டா? ஸோ இப்போ K equal to 80 யாருக்கு? வாட்டருக்கு. ஓகே, சரி, குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு dielectric கொண்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம். அப்படி வச்சோன்னே என்ன க்ரியேட் ஆச்சு? நம்மளுக்கு க்ரியேட் ஆனது என்ன அப்படின்னா டைபோல் மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல்ட் டைரக்ஷனில் அலைன் ஆச்சு. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் டைபோல் மூமெண்ட். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து போலரைசேஷன் அப்படின்னு வச்சுருக்கான். இப்போ என்னென்னா போலரைசேஷனை ரெண்டு விதமாக சொல்லுவான். ஒரு விதம் என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் நெட் டைபோல் மூமெண்ட். ஓகே, இந்த டைஎலக்ட்ரிக். இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் சொல்லுவான், இல்லைனா போலரைசேஷன் டென்சிட்டி. ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, போலரைசேஷன் ஆர் போலரைசேஷன் டென்சிட்டி ரெண்டுமே ஒன்று தான். இட் இஸ் டிஃபைன்ட் as net dipole moment induced per unit volume in dielectric slab kept in electric field. See, ஒரு dielectric கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? I am keeping it in an external field. எத்தனை டைபோல், the net dipole moment created per unit volume, எத்தனை நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு டிவைடட் பை த வால்யூம் we are considering. ஓகே, ஸோ அந்த ரேஷியோக்கு பேருமே என்ன தான்? போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் இஸ் நத்திங் பட் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் நெட் டைபோல் மூமெண்ட். இல்லைனா இன்னொரு விதமாக சொல்லணும்னா நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ P வெக்டார் வந்து கேபிட்டல் P வெக்டாரில் போலரைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இல்லை போலரைசேஷன் டென்சிட்டி. ஸோ P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு N/V ஸ்மால் P வெக்டார். ஸ்மால் P வெக்டார்ன்றது என்னது? டைபோல் மொமெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆட்டம். அதாவது நல்லா கவனிங்க, ஒரு டைஎலக்ட்ரிக்கை ஒரு போலாரோ ஒரு நான் போலார் மாலிகுலை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வச்சா என்ன க்ரியேட் ஆகுது? டைபோல் மூமெண்ட் க்ரியேட் ஆகுதா? அதாவது நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ்ன்றது நியூமரேட்டர் டிவைடட் பை யூனிட் வால்யூம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது? டோட்டலாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்
present. So number of molecule present வந்து நம்மளுக்கு என்னது capital N. Number of molecules present வந்து capital N. அதில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலுமே எத்தனை dipole moment create பண்ணுச்சு small p அப்படின்ற dipole moment create பண்ணுச்சு. ஸோ total number of n molecules இருக்குது, அது எல்லாமே என்ன dipole moment create பண்ணுச்சு small p vector. Capital P vectorன்றது polarization. ஸோ டோட்டலாக n atoms இருந்தது, atoms are molecules. அந்த molecules or atoms என்ன ப்ரொடியூஸ் பண்ணுச்சு pன்ற dipole moment create பண்ணுச்சு. ஸோ total dipole moment created divided by volume of the dielectric. So number of dipole moments created per unit volume. So n is the number of atoms or molecules present. So p ன்றது என்னது induced dipole moment in an atom. ஒரு ஆட்டமில் எத்தனை எவ்வளோ dipole moment create ஆச்சு அப்படின்றது தான் ஸ்மால் p. டோட்டலாக n molecules இருக்குது டிவைடட் பை v. ஓகேவா? இந்த கேபிட்டல் n பை வியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்மால் n அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் ஸ்மால் p அண்ட் கேபிட்டல் p. ஸோ ஸ்மால் pன்றது இன்டியூஸ்ட் dipole moment ஆஃப் அ சிங்கிள் ஆட்டம், கரெக்டாக? பட் இதே வந்து கேபிட்டல் pன்றது என்னது போலரைசேஷன் டென்சிட்டி ஆர் போலரைசேஷன். இப்போ ஸ்மால் p வெக்டார்ன்றது என்னது ஒரு பர்டிகுலர் ஆட்டம் ஆர் மாலிகுலோட போலரைசேஷன் டைபோல் மூமெண்ட். அதோட ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா எப்சிலான் நாட் இ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இ வெக்டார்ன்றது என்னது reduced electric field due to the net dipole moment created. Okay, induced dipole moment ஆல create ஆன net field. Okay, right. So இது வந்து reduced field inside the dielectric that is present. So it is directly proportional to the reduced electric field that is present. இப்போ ஆல்ஃபாக்கு பேர் என்னென்னா அட்டாமிக் போலரைசபிலிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கான். ஓகே, இட் டிஃபர்ஸ் ஃபார் ஒரு டயலெக்ட்ரிக்கும் இட் வில் பி சேஞ்சிங் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ. ஏரும் டயலெக்ட்ரிக் தான், ஏரும் டயலெக்ட்ரிக் தான். லைக் அதர் டயலெக்ட்ரிக்ஸ் இஃப் யூ டேக் டிபெண்டிங் ஆன் இட் ஆல்ஃபா வேல்யூஸ் வில் சேஞ்ச். இப்போ போலரைசேஷனை பொறுத்த வரைக்கும் போலரைசேஷனுக்கு ஃபார்முலா, ஸோ ஸ்மால் பியோட ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம யாரோட ஃபார்முலா பார்க்குறோம் போலரைசேஷன். ஸோ போலரைசேஷனோட ஃபார்முலா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்பர் ஆஃப் டைபோல் மூமெண்ட்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு. இதில் கேபிட்டல் பியை எப்படி எழுதலாமா, இதுக்கு பேர் வந்து கைன்னு படிக்கணும். ஓகே, சிஹெச்ஐ கை எப்சிலான் நாட் இ. ஈன்றது ஒன்ஸ் அகெயின் ரெடியூஸ்டு ஃபீல்டு. ஓகேவா? இப்போ என்னென்னா கைன்றதுக்கு பேர் என்னது எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி. இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் கிடையாது, ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இது. ஸோ கேபிட்டல் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு chi e epsilon naught into e vector. E vector is the net electric field inside. இது எக்ஸ்டர்னல், இது இன்டியூஸ்ட். அது ரெண்டுத்துக்கும் உள்ள நெட் ஃபீல்டு தான் என்னது ரெடியூஸ்டு ஃபீல்டு, ரைட்? ஸோ அது பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது கேபிட்டல் P is equal to n into P இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கேபிட்டல் P is equal to n into P-யா ஸ்மால் P-யா? ஆல்ரெடி நம்ம Pக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் Pக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அதில் இண்டிவிஜுவலாக Pக்கும் கேபிட்டல் Pக்கும் they are given two formulas. ஓகே, எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டின்னு இதுக்கு பேர், ரைட்? ஸோ இன் கேஸ் ஆஃப் ஏர் எடுத்துக்கலாம். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஏர் அண்ட் வேக்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசப்டபிலிட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது. சசப்டபிலிட்டியோட வேல்யூ ஜீரோவாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டிக்கும் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வாட் chi e. இப்போ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு சிம்பிள் என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் ஒன்று தான், கேனாலும் ஒன்று தான், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலும் ஒன்று தான். இதை நம்ம வந்து ஃபஸ்ட் சாப்டரில் கூலும்ஸில் படிக்கும்போதே we will come across this one. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று இது. ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன் ஜென்ரல் கிரேட்டர் தென் 1 தான், நெகட்டிவ் வேல்யூ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டக்டர்ஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டி, அப்படி இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சுன்னா நெட் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணது எப்பவுமே கண்டக்டர்ஸ்குள்ளே ஃபீல்டு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும். ஸோ இ ஜீரோவாக இருக்கணும்னா கேவோட வேல்யூ என்னவாக இருக்கணும் இன்ஃபினிட்டி. ஸோ கண்டக்டர்ஸ்க்கு இன்ஃபினிட்டி, இதுக்கு ஈக்குவல் டு 1, இதுக்கு 80.
ஸோ தட்ஸ் த ரிலேஷன். ஃபைனலாக இந்த ரிலேஷனும் ரொம்ப முக்கியமானது. இப்போ புரியுதா? ரைட். ஸோ கேன் யூ சே வாட் இஸ் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி ஃபார் கண்டக்டர்ஸ்? கண்டக்டர்ஸ்க்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கையோட வேல்யூ கண்டக்டர்ஸ்க்கு என்னவாக இருக்கும்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது? டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ கேவோட வேல்யூ நான் இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா கையோட வேல்யூ என்ன வரும்? கையோட வேல்யூ வந்து நம்மளுக்கு we will get கையும் இன்ஃபினிட்டின்னு வரும். கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா கவனிங்க. கை 0ன்னு போட்டோன்னா எனக்கு கேவோட வேல்யூ 1ன்னு வரும், which is same as air and vacuum. அதே மாதிரி எனக்கு கே இன்ஃபினிட்டி வரணும்னா கையோட வேல்யூ என்ன இருக்கணும்? கை is equal to what? Chi is equal to infinity for conductors. இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா we will talk about dielectric strength அப்படின்னா என்னது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தெரியும்? ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். ஒரு கண்டக்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸ் q மைனஸ் q சார்ஜ் இருக்கக்கூடிய 2 பிளேட் நடுவில் எடுத்து போய் வைக்கிறேன். தட் இஸ் ஐ எம் கோயிங் டு கீப் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஸோ இது மாதிரி நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன டெவலப் ஆகும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டெவலப் ஆகுமா? எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டெவலப் ஆகும். எனக்கு என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ சார்ஜஸ்லாம் இங்கே இருக்கிறனால நம்மளுக்கு சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். எவ்வளோ தூரம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்? இந்த சைடு மைனஸ் q, இந்த சைடு மைனஸ் q, இந்த சைடு ப்ளஸ் q வர அளவுக்கு சார்ஜஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு என்ன ஆகும்? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கண்டக்டர் வில் பி 0 ஆகும் அப்படின்ற கான்செப்ட்லாம் தெரியும் நம்மளுக்கு. இப்போ இதே ஒரு இன்சுலேட்டர் வைக்கும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் ஆர் பவுண்ட் டு வாட்? பேரண்ட் நியூக்ளியஸ். பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு பவுண்டாக இருக்கிறனால சார்ஜஸால் ஃப்ரீயாக இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட முடியாது. ஸோ தே ஆர் ஸ்டில் பவுண்ட் டு ப்ளஸ்ன்றது நியூக்ளியஸு. இந்த பாசிட்டிவ் அயான் இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்னா இது அதோட ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ தே ஆர் அட்டாச்ட் வித் த நியூக்ளியஸ். தே ஆர் நாட் ஃப்ரீ. இப்படி 2 பேராலே ஃப்ரீயாக வந்துட முடியாது, எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸும், த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ இந்த இடத்துல தே ஆர் ஸ்டில் அட்டாச். பட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்? இங்கே நெட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு என்ன? ரெடியூஸ்டு ஃபீல்டு. த ஃபைனல் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் கால்ட் அஸ் ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னவாக இருக்கும்? E0/k இல்லைனா E0 மைனஸ் E இன்டியூஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு கண்டக்டருக்குள்ளே நெட் இன்டியூஸ்டு ரெடியூஸ்டு ஃபீல்டு என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் q மைனஸ் q சார்ஜ் இருக்கு இல்லையா? இந்த மூணாவது கேஸை கவனிங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்? இந்த ப்ளஸ் q மைனஸ் q சார்ஜை ஈக்குவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் என்ன நடக்கும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வில் பி கோயிங் ஆன் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அதிகமாகிட்டே போகுமா? எலக்ட்ரான்ஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் பாசிட்டிவ் அயன் மேலே ஆக்ட் ஆக ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நான் ஒரு பாயிண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பவுண்ட் டு த நியூக்ளியஸ். பட் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் அ மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வில் பி அயனைஸ்டு ஃப்ரம் த ஆட்டம். அதாவது அந்த ஆட்டம் விட்டு அந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து நியூக்ளியஸோட பவுண்டாக இருந்தால் தான் அது இன்சுலேட்டர், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். பட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? கண்டக்டராக மாறிடும். ஸோ ஒரு இன்சுலேட்டராக இருக்கிறது நான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண த பாண்ட் வில் பி broken from the நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட அட்டாச்மெண்ட் இருக்க அந்த பாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப்ல என்ன ஆகிடும்? the atom will get ionized, that is electrons will come out of the parent atom. So அப்போ என்ன ஆகிடும்? It will be converted into a conductor. புரியுதா? So இந்த maximum electric field, the maximum electric field that a dielectric can withstand, அதிகபட்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டயலெக்ட்ரிக்கால் அவ்வளோதான் தாங்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அந்த டயலெக்ட்ரிக் வந்து என்னவா மாறிடும்? ஒரு கண்டக்டர், தட் இஸ் ஒரு இன்சுலேட்டர் ஒரு கண்டக்டராக மாறிடும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேர் தான் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், தட் இஸ் Emax. இதோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட யூனிட்டே என்னது? நியூட்டன் பர் கூலும், விச் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் தான்.
இந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இ மேக்ஸ் அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த dielectric can withstand without breaking down into conductor. without breaking downனா அந்த மாற்றம் இன்சுலேட்டர்லேருந்து கண்டக்டராக மாறுது. ஸோ த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த dielectric can withstand without breaking down into a conductor is called is dielectric strength, Emax. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், the process of conversion of dielectric into conductor. ஒரு dielectric கண்டக்டராக மாறுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது, dielectric breakdown. breakdownனா ஒரு இன்சுலேட்டராக dielectric-ஆக இருந்தது ஒரு கண்டக்டராக மாறி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஏர் இருக்குது இல்லையா, நம்மளை சுற்றி இப்போ ஏர் இருக்குது. இந்த ஏருக்குன்னு ஒரு dielectric strength இருக்குது. அதாவது ஏர்னால கரண்ட் ஃப்ளோ பண்ண முடியாது. இட் இஸ் அன் இன்சுலேட்டர், ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது ஏரில். ஓகே, ஸோ ஏருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் ஃபீல்டு இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁶ Nm/Coulomb. அந்த பாயிண்ட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா டைஎலக்ட்ரிக்கில் என்ன ஆகிடும், அந்த ஏர் மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பேரன் நியூக்ளியை விட்டு வெளில வந்துடும். அப்போ இட் வில் பிகம் ஆஸ் அ கண்டக்டர். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபீல்டு, 3 × 10⁶, விச் இஸ் வெரி வெரி ஹை ஃபீல்டு. ஓகேவா, இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் தண்டர்ஸ்டார்ம். தண்டர்ஸ்டார்மில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேலே வந்து க்ளவுட் வந்து ரொம்ப அதிக வோல்டேஜில் இருக்கும். தட் மீன்ஸ் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சுற்றி இருக்க ஏர் மாலிகுல்ஸ்லாம் என்ன ஆகிடும், ரொம்ப அதிகமான ஃபீல்டு. அப்போ தான் அது அயனைஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தண்டர்ஸ்டார்மில் அந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஏர் வந்து அயனைஸ் ஆகிடும், ரொம்ப அதிக ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும் க்ளவுடில். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், யூ வில் see. ரைட், என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு சார்ஜ்டு கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டர் நம்மக்கிட்ட இருக்குது. we have a spherical conductor. we have a spherical conductor. spherical conductor of radius எவ்வளோ அப்படின்னா of radius 2 meter. This is kept in this sphere. Okay, this is kept in air medium. Okay, இந்த dielectric இந்த spherical conductor என்ன மீடியமில் இருக்குது, ஏர் மீடியமில் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, ஆஃப் dielectric strength, ஆஃப் dielectric strength என்ன அப்படின்னா dielectric strength is nothing but what, Emax, which is 10⁶ Nm/Coulomb. கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 10⁶ Nm/Coulomb அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ யூ நீட் டு ஃபைண்ட், அதாவது ஃபைண்ட் மேக்ஸிமம் சார்ஜ் that can be stored on this conductor. Yeah, the question is very clear, I think. அதாவது we have a spherical conductor of radius வந்து 2 meter. ஓகே, ஒரு spherical conductor இருக்கான். This is a spherical conductor. This is kept in an air medium. ஸோ இதை சுற்றி, இந்த கண்டக்டர் சுற்றி என்ன இருக்குது, ஒரு ஏர் மீடியம் இருக்குது. dielectric constant K = 1 of dielectric strength. ஸோ இந்த ஏர் மீடியமுக்குன்னு என்ன இருக்குது, dielectric strength வந்து Emax வந்து எவ்வளோ, 10⁶. find the maximum charge that can be stored on the conductor. ஸோ கண்டக்டர் மேலே அதிகபட்சம் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஏன்னா சரி இதை வந்து ஏன் மேக்ஸிமம் சார்ஜ் வந்து கேட்குறான், இது எதோட கனெக்டட் நம்மளுக்கு, அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம சார்ஜ் ஸ்டோர் பண்ணலாம், பட் இட் ஷுட் நாட் அயனைஸ் வாட், சார்ஜஸ் வந்து லீக் ஆகக்கூடாது. ஓகே, தட் இஸ் ஏர் மீடியம் ஷுட் நாட் கெட் அயனைஸ், இல்லைனா சார்ஜ் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். சரி இதில் வந்து நான் நல்லா கவனிங்க, இது ஒரு நியூட்ரல் கண்டக்டர் அப்படின்னா, இது ஒரு நியூட்ரல் கண்டக்டர் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஒரு க்யூ சார்ஜஸ் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், இதில் வந்து சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா, பட் எவ்வளோ மேக்ஸிமம் சார்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதை சுற்றி இருக்க மீடியம் வந்து அயனைஸ் ஆகிடும். அயனைஸ் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர். என்ன ஆகும், சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர். ஓகே, சார்ஜஸ் வந்து கண்டக்டர்லேருந்து அந்த ஏர் மீடியமுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே ரைட். ஸோ இப்போ என்னென்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, சி சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் கண்டக்டரில் எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் ஜென்ரலாக ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், KQ/R². ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ். கரெக்டாக? இப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, சார்ஜ் ஆன் த கண்டக்டர். பட் ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மேக்ஸிமம் எவ்வளோ சர்ஃபேஸில் வந்து எதோட காண்டாக்டில் இருக்குது, சர்ஃபேஸ் இஸ் இன் காண்டாக்ட் வித் வாட் மீடியம், ஏர் மீடியம். ஸோ ஏர் மீடியமுக்கு இந்த சர்ஃபேஸில் இருக்க டேரெக்டாக ஏர் மீடியமோட கனெக்டடு இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், Emax வரைக்கும் தான் இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் சார்ஜ் தட் கேன் பி ஸ்டோர்டு தெரியும். ஏன்னா அதுக்கு மேலே நான் என்னோடய இதை ஸ்பியரை சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்கும். ஸோ சார்ஜ் லீக்கேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும் எதில், ஸ்பெரிக்கல் கண்டக்டரில். ஸோ அதனால் என்னென்னா இந்த சர்ஃபேஸில் இருக்க ஃபீல்டு அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம், த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் மீடியம் ஏர் மீடியம்க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ KQmax divided by R² is equal to Emax. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், மேக்ஸிமம் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Emax divided by K. கரெக்டாக? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, Emax எவ்வளோ கொடுத்துருக்கான் 10⁶, இதுக்கு வந்து 2, that is 4 divided by 9 into 10⁹. கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஸோ மேக்ஸிமம் சார்ஜ் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, புரியுதா, 4.4 into 10⁻⁻4 கூலும் அவ்வளோ சார்ஜ் என்ன பண்ண முடியும், என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட அதிகமாகிடும் ஏர், அப்போ சார்ஜ் லீக்கேஜ் வில் அக்கர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டைஎலக்ட்ரிக்ஸ். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ. ஸோ இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வரும். ஸோ தட் யூ கேன் லேர்ன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. கூட வந்து நீட்டு ஜெயிக்கெலாம் இது நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம சேனல்லேருந்து அப்படின்றது, என்கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். Okay, until then, bye from Nagarajan. I will meet you in the next video.